ஸ்டார்ட் பண்ணலாமா? இயற்பியல். எனக்கு ஆக்சுவலாக இப்படி எடுக்கவே பிடிக்காது, ஃபேக்டை மட்டும் சொல்லி தரதுக்கு வேறு வழி இல்லை, டைமிங், அதனால் போவோம். இதில் முக்கியமான கொஷின் மட்டும் சொல்கிறேன். நிறையா இருக்குன்னு பயப்படுறாங்க நிறைய பேர், ஒன்றும் கிடையாது. அதுமாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கு தமிழில் சொல்லிடுறேன், ஓகேவா? சரி, இப்போ நான் சொல்கிறது மட்டும்தான் மேக்ஸிமம் வரும். ஒன்று ரெண்டு ஏதாவது மிஸ் ஆகலாம். நேற்று ஒன்று மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் அது நம்ம மெட்டீரியல் இருக்குது. அதாவது குடியரசுத் தலைவர் மனு தாக்கல் செய்கிறாருல, அதுக்கு எத்தனை பேர் முன்மொழிவாங்க அப்படின்னு போன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆமாப்பா, பார்த்தீங்களா? யார் பார்த்தது போன கொஸ்டினில்? அதில் கேட்டிருக்காங்க 50 பேர் முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு நிற்கிறாங்கல்ல, அதில் யார் ஓட்டு போடுவாங்களோ, ஓட்டு போட தகுதியானவங்க எத்தனை பேர் முன்மொழியணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 50 பேர். பார்த்தீங்களா? எடுத்து இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி. ஆனால் நம்ம மெட்டீரியல் எல்லாமே இருக்கும். நான் முக்கியமான சொல்ல ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் ஆகும், ஏன்னா டைமிங் பார்ப்போம். இயற்பியல்னால் என்னென்னு நடத்திட்டு தான் நடத்துவேன் நான் சாதாரண இதில். இப்போ பரவாயில்ல. சரி, எஸ்ஐ யூனிட்னா என்ன சார்? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட், அதான் எஸ்ஐ யூனிட், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். எனக்கு எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு முறை இருக்குது. ஸோ குளோபல் எல்பிஜி பாலிசி வர்றதுனால என்ன பண்ணணும், அதை எல்லா நாட்டிலையும் ஒரே அழகு முறையாக வரணும் அப்படின்னு கொண்டு வராங்க. நல்லா அப்புறம் பேசிக்குவோம். அடுத்து தானியங்கி வாகனத்தில் தொலைவை அளவிட கணக்கிடும் கருவி ஓடோமீட்டர். எவ்வளோ தூரம் ஓடி இருக்குன்னு பார்க்குறது தான் அது ஓடோமீட்டர். முன்னாடி இருக்குல்ல தானியங்கி வேணால் பைக்கு, மோட்டார் பைக்கு, காரு, அதெல்லாம் ஓடோமீட்டர். அது கேட்பாங்க. அதேமாதிரி உட்கருவோட ஆரம், அது கேட்க மாட்டேன், இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. உட்கருனா எது? அணுவோட அது எலக்ட்ரான் ஆர்பிட்டா நடுவில் உட்கருவில் யார் இருப்பா? புரோட்டானும் நியூட்ரான். தேவைப்பட்டா நியூட்ரான், ஓகேவா? தேவைப்பட்டா, அதானே சார் தேவைப்பட்டா. அப்போ எல்லா அணுவிலையும் நியூட்ரான் இருக்காதா? ஆமாம், நியூட்ரான் இல்லாத ஒரே அணு ஹைட்ரஜன். நியூட்ரான் இல்லாத ஒரே அணு எது? ஹைட்ரஜன். கொஸ்டின் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது இது வேண்டாம், இதெல்லாம் விட்டுருங்க. எலக்ட்ரான் நிறை வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். நானோமீட்டர் கேட்டிருந்தாங்க போன தடவை. ஒரு நானோமீட்டர் என்பது என்ன? இங்கே வேறு மாதிரி கொடுத்துருக்கு, இது வேறு கேள்வி. எத்தனை நானோமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர்? ஒன்றும் கிடையாது. நானோமீட்டர்னால் முதல்ல போயிட்டு என்ன பண்ணுங்கள், மேக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸை பற்றிலாம் பயப்படாதீங்க, மேக்ஸை போய் பாருங்கள். ஒன்றுமே கிடையாது, நமக்கு கான்செப்ட் புரியாமல் நடத்திட்டாங்க, மனப்பாடம் பண்ணி கெடுத்துட்டானுங்க. மேக்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆப்டிடியூட் ரீசனிங் கிளாஸில் பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கும், அதை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. போன தடவை கொஞ்சம் எல்லாமே ஃபார்முலா வச்சுலாம் போட முடியாது, கொஸ்டின் பார்த்தேன். ஆனால் புரிஞ்சிருந்தால் ஈஸி, ஒன்றுமே இல்லை. நீ காலையில் தான் பார்த்தேன் போன வருஷத்தோட கொஸ்டினை. அது போன வருஷம் பார்த்ததோட சரி, இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். எல்லாம் கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் ஈஸி, பார்த்தோன்னே ஆன்சர். ஃபார்முலா வச்சுலாம் போட முடியாது, சரியா? அதனால் கான்செப்ட் புரிய வச்சுருப்பேன், போய் வீடியோ பாருங்கள். அதேமாதிரி இந்த ஃபிசிக்ஸ்லாம் புரிஞ்சிக்கினாலும் ரொம்ப முக்கியம். ஒரு நானோமீட்டர் இந்த கேள்வி கேட்டிருந்தோம். ஒரு நானோமீட்டர் 10⁻⁹ மீட்டர் அப்படின்னு அர்த்தம். 10⁻⁹ தெரியுமா? 1/1க்கு பக்கத்தில் 9 0 போடணும். 100 கோடி வரும்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்படின்னா ஒரு மீட்டரை 100 கோடி சமபங்காக வெட்டி ஒரு பங்கு எடுக்கிறதுன்னு அர்த்தம். பின்னத்தை போய் பாருங்கள், ரொம்ப முக்கியம் பின்னம், பார்த்துக்கோங்க. அதில் 1 கிலோனாவே 1000ன்னு அர்த்தம். 1000 மீட்டர். எஸ்ஐ அலகு, உலகம் ஃபுல்லாக ஒரே அலகு, அதான் எஸ்ஐ அலகு, சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ். பார்த்தோம் இல்லையா? அது மொத்தம் 7 அடிப்படை அலகுகளை கொண்டது. அடிப்படை அலகுனா எது கூடயும் பெருக்க மாட்டாங்க, வகுக்க மாட்டாங்க. சரியா? அதுதான் அடிப்படை அலகு. அடிப்படை அலகுன்னு பேர் அடிமான அலகுன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 7 கேட்பாங்க. எஸ்ஐ யூனிட் மொத்தம் எத்தனை அடிப்படை அலகு இருக்குன்னு? 7. அடுத்தது நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். இதெல்லாம் அடிப்படை அலகு 1.
கேட்கலாம். 4 கொடுத்துட்டு இதில் எது அடிப்படை அலகு அல்லது எது அடிப்படை அலகு இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அடிப்படை அலகை தெரிஞ்சுக்கிட்டுனா அது ஈஸி. நீளம் 2 புள்ளிக்கு நடுவில் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தா அதானே அது நீளம். அடுத்தது நிறை. ஒரு பொருளுக்குள்ளே எத்தனை சின்ன சின்ன துகள் இருக்குதுன்னு பார்த்தா என்னது நிறை. நிறையினுடைய எஸ்ஐ அலகு என்னது கிலோகிராம், இங்கிலீஷில் கேஜி, இது மீட்டர். ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து இது 1 2 முடிஞ்சு. அடுத்து 3வது அடிப்படை அலகு வினாடி. காலத்தின் அடிப்படை அலகு வினாடி, இங்கிலீஷில் செகண்ட். இங்கிலீஷ் மீடியம் பயப்படாதீங்க, பார்த்துக்கோங்க. செகண்ட் எஸ், வெறும் எஸ் போடணும் சிம்பிள். வெப்பநிலையின் அலகு. வெப்பநிலை இங்கிலீஷில் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர். காலம்னா டைமா, டைம். டெம்பரேச்சர். இது 3வது அடிப்படை அலகு. 4வது வந்து என்னது வெப்பநிலை, டெம்பரேச்சர். வெப்பம் வேறு வெப்பநிலை வேறு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெப்பம் வேறு வெப்பநிலை வேறு. சரி, இயக்காற்றல். ஒரு பொருளோட இயக்காற்றலை, ஒரு பொருளில் இருக்கக்கூடிய மாலிகுலினுடைய இயக்காற்றலை எவ்வளோ இருக்குது அப்படின்னு படித்தோம்னா அதுக்கு பேர் தானே அது டெம்பரேச்சர், கெல்வின். அடுத்தது மின்னோட்டம். வார்த்தையில் அது மின்னோட்டம். மின்னோட்டம்னா என்ன சார்? மின்னுனா எலக்ட்ரான்னு அர்த்தங்க. எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? அணுவில் இருக்கும். அது நிற்காமல் ஓடும். சரியா? அதுக்கு பேர் தான் மின்னோட்டம். மின்னோட்டம், எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். ஏ சிம்பிள் வந்து ஏ, ஆம்பியர். சரியா? அடுத்து ஒளிச்செறிவு. 3 முடிஞ்சா, இது 4, இது 5 எஸ்ஐ அலகு, அடிப்படை அலகு எல்லாமே. அடிப்படை அலகுனா இங்கிலீஷில் பேஸ், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இங்கிலீஷில் பேஸ் யூனிட்ஸ் அல்லது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். எஸ்ஐ யூனிட்டில் மொத்தம் எத்தனை ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது? 7. ஒளிச்செறிவு. லூமினஸ் இன்டென்சிட்டி இங்கிலீஷில். ஒளினா லூமினஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ்னால் லைட்டுன்னு அர்த்தம். ஒளிச்செறிவு. அதோட எஸ்ஐ அலகு கேண்டிலா, சிடி அப்படின்னா கேண்டிலா, கேண்டிலா. அடுத்தது பொருளோட அலகு. பொருள் லேப்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? பொருளோட எஸ்ஐ அலகு மோல். 5 6 7. இந்த 7 தான் எது எது? நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிச்செறிவு, பொருளோட அளவு, குவான்டிட்டி. நிறை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. சரியா? லேபில் யூஸ் பண்ணுறது மோல். இத்தனை ஆட்டம் அல்லது இத்தனை மாலிகுல் அல்லது இத்தனை வேறு என்ன அயான் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு லேபில் பேசிக்குவாங்க. 1 மோல் எடுத்துகிட்டு வா, 2 மோல் எடுத்துகிட்டு வான்ட்டு. 1 மோலோட மதிப்பு ஒன்று இருக்குது, பின்னாடி பார்ப்போம், அது வரும். ரைட். அடுத்தது ஒளியின் வேகம். ஒளி இருக்குல்லையா, லைட்டு. இந்த லீவ் போட்டால் லைட்டு. தமிழில் கேட்பான், பார்த்துக்கோங்க. தமிழில் தான் இலக்கணம் இல்லையா? சரி ரைட்டு, பரவாயில்ல. சரி ரைட்டு, பரவாயில்ல. 3 லட்சம் km/s. எவ்வளவு? 3 லட்சம் km/s. இது எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, இதையவே எப்படி எழுதலாம் சார்னா 3 × 10⁵ per second அப்படின்னு எழுதலாம். சரி, அந்த அளவுக்குலாம் போவேணா, விட்ருங்க, சிம்பிளாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு, அதுக்கு பேர் ஒரு வானியல் அலகு அப்படிம்பாங்க. ஒரு வானியல் அலகு, ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, சூரிய குடும்பத்தில் ஒரு கோளுக்கு இன்னொரு கோளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தூரத்தை அளக்கிறதுக்கான அலகாக பயன்படுத்துவாங்க.
ஓகேவா? சூரிய குடும்பத்தில் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு, சராசரி தொலைவு தான் அது ஒரு வானியல் அலகு, ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுடைய மதிப்பு எவ்வளோ சார் அப்படின்னாக்கா இவ்வளோ மீட்டர், இவ்வளோ தூரம் இருக்காமா. சும்மா பார்த்து வச்சுக்கோங்க சரியா? ஒரு வானியல் அலகின் மதிப்பு எவ்வளோன்னு கேட்பாங்க. 1.946 × 10⁻11 மீட்டர். அதுக்கு என்ன அர்த்தம்லாம் கேட்காதீங்க, வேண்டாம், இப்போ டைம் இல்லை நமக்கு. சரி, அடுத்தது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே மிக குறைந்த தொலைவு 147.7 மில்லியன் கிலோமீட்டர். சரியா? பூமியும் சூரியனும் ஒரு நாள் ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு நடுவில் கேப்பு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு நடுவில் கேப்பு எவ்வளவு? 152.1 மில்லியன் கிலோமீட்டர். மனப்பாடம் பண்ணிக்கங்க, வேறு வழியில். ஒளியாண்டு. ஒளியாண்டுன்னா என்ன சார்? ஒன்றும் இல்லை, ஒளி ஒரு ஆண்டில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதானே இது ஒளியாண்டு. ஒளியாண்டுன்ற டேர்ம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒளியாண்டு இந்த இங்கே ஆன்சராக வரணும். தூரத்தின் அலகு. ஒளியாண்டுங்கிறது என்னது? தூரத்தின் அலகு. ரைட், வெரி குட். அதாவது செலஸ்டியல் பாடி, நட்சத்திரங்களுக்கு இடையே உள்ள தூரம், அண்டத்தினுடைய ஆரம், அதெல்லாம் அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அலகு. கேட்பாங்க ஒளியாண்டு என்றால் என்ன, தூரத்தை அளக்கும் அலகு. அது ஏதாவது கொடுத்துருப்பாங்க, ஒளி கடக்கும் தூரம், அந்த மாதிரி 4 கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கங்க. முக்கியமான ஒளி கடக்கும் தூரம், ஒளி ஒரு ஆண்டில் கடக்கும் தூரம் ஒளியாண்டு. அதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? தூரத்தின் அலகு. 2 நட்சத்திரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரத்தை அளக்கிறதுக்கு அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அது இந்த லீ கிடையாது, அது மாற்றிக்கங்க. இந்த லீ மெட்டீரியலில் இது இங்கே வரணும். ஒளியாண்டின் மதிப்பு என்ன, ஒரு ஒளியாண்டுனா எவ்வளோன்னு சொல்கிறாங்க. இதை மட்டும் நோட் பண்ணிங்க, மற்றெல்லாம் போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதை அது ஸ்டாண்டர்டு கிடையாது, தான் ஸ்டாண்டர்டு. இதை எடுத்துக்கோங்க. இல்லை, இது மீட்டரில் போட்டால் இது ஓகே, இது சரி, இதே எடுத்துக்கோங்க, தான் ஸ்டாண்டர்டு. நான் புக்கில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டேன். இல்லை, இது வேண்டாம், கிலோமீட்டர் விட்டுருங்க, இதை எடுத்துக்கோங்க. ஒன்றும் கிடையாது, கிலோமீட்டர் போட்டாங்கன்னா 3 சைபர் கம்மியாயிருந்துங்க. கிலோன்னா 1000 ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலோ அப்படின்னா இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டு, சரியா? ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது கிலோனா 1000ன்னு அர்த்தம், அப்போ 3 சைபர் இருக்குது. கிலோன்ற வார்த்தையை சேர்த்திட்டீங்க அப்படின்னா 3 சைபரை கட் பண்ணிடணும். 10⁻12ன்னா என்ன அர்த்தம் தெரியும்ல? 1க்கு பக்கத்தில் 12 சைபர் இருக்குன்னு அர்த்தம். 10⁻15ன்னா என்ன அர்த்தம்? 15 சைபர் இருக்குன்னு அர்த்தம். இங்கே கிலோன்ற வேர்டு ஆட் பண்ணதுனால 3 சைபரை கட் பண்ணிடணும், அவ்வளோதான் லாஜிக், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஒளியாண்டின் மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது ஒளியாண்டி எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? தூரத்துக்கான அலகு, அவ்வளோதான். அதான் இந்த போட்டுருக்கு பாருங்க. அடுத்தது அதெல்லாம் வேண்டாம். ஒரு விண்ணியல் ஆரம், அதோட மதிப்பு. ஒரு விண்ணியல் ஆரம் அப்படின்னாக்கா 3.26 ஒளியாண்டுகள். 3.26 ஒளியாண்டு தான் ஒரு விண்ணியல் ஆரம். இதுவும் தூரத்துக்கான அலகு தான். கிலோமீட்டர் தெரியும் இல்லையா? கிலோமீட்டர்னா என்னது? கிலோனா 1000, மீட்டர்னா 1000 மீட்ரு, அவ்வளோதான். அதை எப்படி எழுதலாம்? 10⁻1ன்னு போட்டாக்கா 10ன்னு அர்த்தம், சரியா? வச்சுட்டே வாங்க, முக்கியமானது மட்டும் தான் சொல்லிட்டு வரேன். விண்ணியல் ஆரத்தை மதிப்பு அங்கேயே சொல்லிட்டோம், அங்கே உள்ளதை மட்டும் பார்த்துக்கோங்க, விட்டுருங்க. அதே 1க்கு 10⁻2ன்னு போட்டான்னு அர்த்தம் 1 பதில் 2 சைபர் இருக்குன்னு அர்த்தம். அதே 10⁻−1ன்னு அர்த்தம் 1/1க்கு பக்கத்தில் ஒரு சைபர்னு அர்த்தம். அதே 10⁻−2
பயப்படாதீங்க, ஒன்றுமே கிடையாது, ஈஸி தான். சும்மா புரிஞ்சிக்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. மைனஸ் போட்டான்னு அர்த்தம் 1/1க்கு பக்கத்தில் 2 சைவன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 சமபங்கா போட்டு ஒரு பங்கு எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட், அது புரிஞ்சுக்கங்க. ஒளியாண்டு என்பதின் மீட்டர் மதிப்பு அதான் மேலேயே பார்த்தாச்சா, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் திரும்பலாம் படிக்க வேண்டாங்க, மேலே பார்த்தாச்சு. அது இது வேண்டாம், விட்டுருங்க. சூரியனுக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்டாரி. இதெல்லாம் தூரம்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேணாம். சூரியன் அல்லது பூமி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அல்லது சூரிய குடும்பம் எப்படி வேணாலும் கேட்பாங்க. 3 டைம் யூஸ் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தானே அது ஆல்ஃபா சென்டாரி. நட்சத்திரம்னா என்னென்னு தெரியுமா? பார்ப்போம், ஜாகிரஃபியில் பார்ப்போம். அடுத்தது அது வேண்டாம். வெர்னியர் கருவியை கொண்டு அளக்கப்படும் மிக சிறிய அளவு 0.1 மில்லிமீட்டர். மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு வழியில். 0.1 மில்லிமீட்டர். திருகு அளவியே மில்லிமீட்டர்னே அளவு. ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே 10ல் 1 தானே அது மில்லிமீட்டர். அதோட சின்னதாக அளக்க முடியும். ரைட். அடுத்து திருகு அளவியை கொண்டு அலகு. திருகு வெர்னியர் ஸ்கேல் தெரியும் உங்களுக்கு. திருகு அளவுனா ஸ்க்ரூ காஜ் இங்கிலீஷ் மீடியத்துக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். ஒரு சைபர் சேர்த்திக்கங்க கூட. 0.01 மில்லிமீட்டர். ஒளி அலை நீளத்தின் அலகு ஆங்ஸ்ட்ராம் ஏதோ. ஒளி அலை நீளத்தின் அலகு, ஒளி அலை நீளம். கரெக்டா ஸ்பெல்லிங்கு? ஆம்ஸ்ட்ராங். சரி, அதாவது ஒளி எப்படின்னா இப்படி தான் ரெக்கார்டாகும், அலையாக ரெக்கார்டும். அலை நீளம் இதுக்கு நடுவில் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதானே அது ஒளி அலை நீளம். சரிங்களா? அது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், அதனால் ஆங்ஸ்ட்ராம். ஃபெர்மி, ஆங்ஸ்ட்ராம் இதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன். ஃபெர்மினாக்கா 10⁻⁻, ஏன்னா போன தடவை எதை கேட்டான்? நானோமீட்டர் கேட்டிருக்கிறான். அதனால தான் இதெல்லாம் இதில் பார்த்துக்கலாம். நானோமீட்ரு போன தடவை கேட்டது 10⁻⁻9 மீட்டர் தான் ஒரு நானோமீட்டர். ஆங்ஸ்ட்ராம்னா 10⁻⁻10. ஃபெர்மினா 10⁻⁻15. ஒளி அலை நீளத்தின் சொன்னாலே அலை நீளம், அதோட அலகு எது? ஆம்ஸ்ட்ராங். மைக்ரோமீட்டர் 10⁻⁻6 மைக்ரோமீட்டர். மில்லிமீட்டர் 10⁻⁻3. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/1000 அர்த்தம். ஒரு மீட்டர் 1000 சமபங்கா போட்டு ஒரு பங்கு எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். சென்டிமீட்டர், சரியா? சென்டிமீட்டர் 2 சைபரா 100 சமபங்கா போட்டு ஒரு பங்கு எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். எது மைனஸ் தான், அதில் கரெக்டாக தான் இருக்குது, உங்களுக்கு தெரியல வீடியோவில். 10⁻⁻6 அவ்வளோதான். இது எப்படி சார் நாங்கள் வச்சுக்கலாம்? நானோமீட்ரு கேட்டானா நானோமீட்ரு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதோட கொஞ்சம் சின்னது மைக்ரோமீட்ரு, ஓகேவா? அதில் இன்னொரு சைபர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடும்? ஆம்ஸ்ட்ராங் வந்துடும். அதோட 5 சைபர் ஆட் பண்ணிங்கன்னா ஃபெர்மி. சென்டிமீட்ரு உதவு. அடுத்து 1 மில்லி லிட்டர் நீரின் நிறை எவ்வளவு கேட்கலாம். நோட் பண்ணிக்க. தண்ணி தானே? 1 லிட்டர் நீரின் நிறை எவ்வளவு? 1 லிட்டர் இருக்குல்ல, பியூர் வாட்டராக இருந்ததுன்னா 1 லிட்டர் எடுத்தோம்னா அதோட நிறை எவ்வளோ இருக்கும்? 1 kg. இதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பரப்பளவின் எஸ். இதெல்லாம் வழி அலகு. பரப்பளவு புரிஞ்சுக்கோங்க. ரூமோட தரை அல்லது செவுரு இருக்குல்ல, சுண்ணாம்பு அடிக்கிறோம்ல செவுரு, அது அல்லது சீலிங் அல்லது சொல்கிறேன், சரியா? அது எவ்வளோ பெரிய கட்டம் அப்படின்னு பார்த்தா அதுதான் பரப்பு. அது எவ்வளோ பெரிய கட்டம்னு பார்த்தா அதான் அது பரப்பு. இங்கிலீஷில் ஏரியா.
அதோட எஸ்ஐ அலகுனது மீட்டர் ஸ்கொயர். கன அளவின் பரப்பு, பரப்புன்ற கன அளவுக்கான சூத்திரம் ஃபார்முலா. சரியா? அதுக்கான ஃபார்முலா, அதுக்கான அலகு வந்துட்டு கன மீட்டர், மீட்டர் கியூப். இங்கே பாருங்க, மீட்டர் கியூப். பரப்பளவு வந்து மீட்டர் ஸ்கொயர். புரிய வச்சுக்கலாமா? சரி, இப்போ பாருங்கள், பரப்புனா என்னது? தரன்னு சொன்னேன்னா தரைக்கு எத்தனை டைமென்ஷன் இருக்குது? நீளம் இன்ட்டு அகலம். ஸோ நீளத்தோட அலகு மீட்ரு, அகலத்தோட அலகு மீட்ரு தான். ஸோ மீட்டர் இன்ட்டு மீட்ரு, மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா வச்சுக்கோங்க. சரியா? கன அளவுனா இந்த ரூம் எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு? ரூம்னா எது சேர்ந்துக்கும்? உயரம், செவுறு சேர்ந்துக்கும். சரியா? அப்போ உயரத்தை சேர்த்திக்கணும். நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். அப்போ மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர் ஈக்குவல் டு மீட்டர் கியூப். இது ஃபார்முலா. சரியா? கணம், அதாவது கியூப். இங்கிலீஷில் வந்து கணத்துக்கு வந்து கியூப். புரிஞ்சுக்கணும். வனப்படம் அடிப்பரப்புனா தரையோட நீளம் அகலம் 2 டைமென்ஷன் தானே இருக்குது. கேட்டிருந்தான், இது ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஏதோ இது எத்தனை டைமென்ஷன் கேட்டிருந்தான். எப்படி வேணாலும் கேட்பான், பார்த்துக்கோங்க. போன கோஆபரேட்டிவ் கொஸ்டின் காலையில் தான் பார்த்தேன் சயின்ஸில். சும்மா அதுவும் கொஞ்சம் கேள்வி தான் பார்த்தேன். அதுலேயே எத்தனை கேள்வி கவர் ஆகிடுச்சு பாருங்க. ஃபுல்லாக 200 கொஸ்டின் பார்க்கல நான் அதுலேயே. ஸோ இது வந்து கன அளவு, அல்லது கொள்ளளவு. இங்கிலீஷில் ஒரே வார்த்தை தான், வால்யூம். நீங்கள் உட்காந்துருக்க ரூமையே கற்பனை பண்ணிக்கோங்க, படமாக மாற்றிடுங்க, திரும்ப மறக்கவே மறக்காது எதுவாக இருந்தாலும். சரியா? ரூமோட தரை அல்லது செவுறு ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன், ஏதோ ஒன்று, அல்லது சீலிங் அல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க. அது நீளம் இருக்கும், அகலம் இருக்கும். கரெக்டா? அதுக்கு பேர் என்னது? பரப்பு, ஏரியா. செவுறு, தரை, அது எவ்வளோ கட்டம், எவ்வளோ பெரிய கட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அது பரப்பு. என்ன இருக்கும்? நீளம் இருக்கும், அகலம் இருக்கும், 2 டைமென்ஷன். அப்போது மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து யூனிட் அலகு, எஸ்ஐ அலகு. ஓகேவா? இது வழி அலகா அடிப்படை அலகா? முன்னாடி சொல்லியிருப்பேன், ஏதாவது ஒன்று கூட பெருக்கி இருந்தாலோ வகுத்தாலோ அது வழி அலகு. வகுக்காமல் இருந்தால் அதானது அடிப்படை அலகு. தப்பாக தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஆமாம், தெரியலாம், பேசாமல் இருந்துக்காங்க. அடுத்தது இது 2 பெருக்கிட்டோமா? ஸோ அந்த 7 மட்டும்தான் அடிப்படை அலகு. மற்றது எதை கேட்டாலும் என்னது? அது வழி அலகு. அந்த 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதையும் மீறி போனால் இந்த ஸ்கொயர் போட்டிருக்குல்ல, ஸ்கொயர்னா அர்த்தம் ஏதோ 2 பெருக்கியிருக்கான்னு அர்த்தம். கியூப் போட்டான்னு அர்த்தம் ஏதோ 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அல்லது அப்புறம் வேறு என்ன ஸ்பீடுக்கு வச்சுக்கலாமல் வெலாசிட்டி, லென்த்து பை பர் செகண்டு. இப்போ பார்த்தோம்ல, ஒளியின் வேகம், அது 2 என்ன பண்ணியிருக்கான்? டிவைட் பண்ணியிருக்கான். அதுவும் என்னது? வழி அலகு. நீளம் அடிப்படை அலகு. நீளம் எவ்வளோ தூரம், எவ்வளோ நீளம் பர் செகண்டில் ட்ராவல் ஆச்சு அப்படின்னு பார்த்தா என்னது? அதுக்கு பேர் டிவைட் பண்ணிட்டோம். ஸோ அது வழி அலகு. சரியா? அதை வச்சு போட்டுக்கோங்க. அதெல்லாம் கட்டாயம் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். கனசதுரத்தை சூத்திரம் அதான் பேசியாச்சு. அதை இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அதே தான் பேசின கதையே தான். கோலத்தின் சூத்திரம். கோலம்னா இங்கிலீஷில் ஸ்பியர். கோலத்துக்கு எதுங்க எடுத்துக்காட்டு? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். பூமியா? கோலன்னு கூட சொல்லக்கூடாது, இது பேர் உருண்டை அப்படின்னு சொல்லணும். கோலம்னா பூமியோட வடிவம், உருண்டை தான் கரெக்டு, ஸ்பியர். தப்பாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கானுங்க புக்லேயே. ஸ்கூல் புக்கில் பால் இருக்குல்ல, அதான் கோலம். சரியா? அது வந்து 2 டைமென்ஷனா 3 டைமென்ஷனா? 3 படியா 2 படியா? 2 படினா பேப்பர் மாதிரி இருக்கணும். 3 படினாக்கா ஸ்பேஸ், வால்யூம், உயரம் கிடைக்கணும். புரிஞ்சுதா? சரி, அந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. 4/3 இன்ட்டு πr கியூப். கியூப் நாங்கள் வச்சுக்கோங்க. உருண்டை, அது வந்து கோல வடிவம்.
உருளைக்கான சூத்திரம். இது வேண்டாம், உருளைக்கெல்லாம் சூத்திரம் வேண்டாம். உருளையா? ரைட். உருளைனா சிலிண்டர் இங்கிலீஷில். கோலனாக்கா ஸ்பியரு, உருளைனா சிலிண்டர். சிலிண்டர்னா தெரியும்ல, எப்படி இருக்கும்? ரோடு ரோலரோட வீல் இருக்குல்ல, அதை வச்சுக்கோங்க. அதனால தான் சிலிண்டர்னு வச்சுருக்காங்க. இந்த ஷேப்பில் தானே இருக்குது வீட்டில் சிலிண்டரு. அதுக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க கேஸு. அது என்னென்ன கேஸு பார்ப்போம், இதில் பார்ப்போம். எல்பிஜி கேஸ் இருக்குல்ல, அதில் என்னென்ன கேஸ் இருக்குதுன்னு பார்ப்போம், கெமிஸ்ட்ரியில் பார்ப்போம். ரைட். இது பை இன்ட்டு ஆர் ஹச், பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட். ஒரு கணத்தில் 1 லிட்டர் என்பதின் அளவு. கணத்தில் 1 லிட்டர் என்பதின் அளவு. 1 லிட்டர்னால் எவ்வளோ சார்னா 1000 மில்லி லிட்டர். கரெக்டா? 1000 மில்லி லிட்டர். அதை எப்படி சொல்லலாம்னா 1000 சிசி அப்படின்னு சொல்லலாம். வண்டியில் சொல்கிறீங்கள, அது மட்டும் தெரியும், சொல்லுவோம், தெரியாது அப்படின்னா என்னென்னு. சிசி என்னங்க சிசி? எல்லோரும் பைக்கு வச்சுருக்கீங்க, எல்லோரும் பைக் இல்லாத ஆண் பெண் யாருமே இல்லை. கேட்டால் சொல்லுவாங்க, அப்பா 150 சிசிப்பா, 200 சிசிப்பாம்மா. சிசினா என்னடா தெரியாது. அந்தளவுக்கு தான் நம்மளை உருவாக்கி வச்சுருக்கானுங்க. சிசி அப்படின்னா கியூபிக் சென்டிமீட்டர். கியூபிக் சென்டிமீட்டர். கியூப்னா என்னென்னு பார்த்தோம், இதுதான் கியூப். கரெக்டா? தமிழில் கியூபுக்கு வந்து கணம். அங்கேருந்து பார்த்தோம்ல, அது கணம். புரிஞ்சுக்கங்க, மறக்காது. கம்பேர் பண்ணிக்கோங்க, லைஃபோட கம்பேர் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த ஏட்டு சுரக்காய் கறிக்கு உருவாதும்மா. கறி சுரக்காய் தான் ஏட்டில் எழுதி வச்சுருக்கான், அதை புரிஞ்சுக்கோங்க. படிப்பு அதாவது எதுக்குன்னா, படிக்கிறது வந்து லைஃபுக்கு யூஸ் ஆகிறாம்மா. லைஃபுக்கு யூஸ் ஆகிறது தான் படிப்பு. அது வேணுன்னே சொல்லலாம், பழமொழி. தூக்கி எறிஞ்சிருங்க அதை. லைஃபோட கம்பேர் பண்ணுங்கள். சரியா? கணம் ஒரு கியூப், இதுதான் ஒரு கியூப். சரியா? கியூபிக் சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்னா என்னது பார்த்தோம்ல, ஸ்கேலில் இருக்கும்ல, ஒரு சென்டிமீட்ரு பார்த்துக்கோங்க. 1 சென்டிமீட்ரு 100 சென்டிமீட்டர் சேர்ந்தா என்னது 1 மீட்ரு. அது மாதிரி 1 சென்டிமீட்ரு. சரியா? 1 சென்டிமீட்ரு நீளம், 1 சென்டிமீட்ரு உயரம், 1 சென்டிமீட்டர் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கணும். அந்த டப்பாவுக்கு பேர் தானே அது 1 சிசி. புரியுதா? அது மாதிரி அந்த டப்பாவை எடுத்து 1000 தடவை தண்ணி எடுத்து ஊற்றுறோம். அதான் வந்து என்னது 1000 சிசி. 1000 சிசி இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர். இந்த கேள்வி கட்டாயம் ஒரு எழுதி வச்சுக்கோங்க இந்த தடவை. சரியா? 1 லிட்டர். அப்போ 1 லிட்டருங்கிறது என்னது 1000 சிசி தான் 1 லிட்டர். நோட் பண்ணிங்க, இந்த கேள்வி கட்டாயம் வரும், எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? 1000 1 லிட்டரு. அடுத்தது 1 கேலன் அப்படின்னா இல்லை சார். கேலன்னு அமெரிக்காக்காரன் எல்லாத்துக்கும் எஸ்ஐ யூனிட்னு சொல்லிவிட்டு அவன் பயங்கரமான ஆளுங்க. அவன் வித்தியாசமே யூஸ் பண்ணுவான், எதுவுமே எஸ்ஐ யூனிட்லாம் யூஸ் பண்ண மாட்டான். நம்மலாம் கார் டிரைவிங் ரைட் சைடு வச்சுருந்தா அவன் லெஃப்ட் சைடு வச்சுக்குவான். நம்ம பண்ணுறோம்ல மனிதர்கள், அடுத்தவனை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக நம்ம ஏதாவது பண்ணுவோம். எல்லோரும் நீட்டாக செய்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், பெயிண்ட் அடிச்சுக்குவோம், அல்லது முடியை தூக்கி விட்டுக்குவோம் மேலே, சுருமாடு மாதிரி. அந்த மாதிரி அவன் தானே, அது மாதிரி அவனுங்க. சரி, அதை விட்டுருங்க. 1 கேலன் அமெரிக்காவில், இது எஸ்ஐ யூனிட்டே கிடையாது, அமெரிக்காவில் யூஸ் பண்ணுறது. 1 கேலன் அப்படின்னா எவ்வளவு 3785 மில்லி லிட்டர். 1 மில்லி லிட்டர்னால் எவ்வளவு 1 சிசி. ஓகேவா? அப்போ எவ்வளோ லிட்ரு 3.785 லிட்டர். 3.785 லிட்டர் கேட்பாங்க. இது மில்லி லிட்டரில் சொல்லியிருக்கான், நான் லிட்டரில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். 3.785 லிட்டர். 1 லிட்டர்னால் எவ்வளவு 1000 மில்லி லிட்டர்.
மில்லி லிட்டரை கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணும்? 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டு மில்லி லிட்டர் கன்வெர்ட் ஆயிரும். லிட்டரு கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணும்? 3 ஸ்தானம் இந்த பக்கம் தள்ளி வை, கன்வெர்ட் ஆயிரும். ரைட். அடுத்தது 1 அவுன்ஸு 30 மில்லி. 30 மில்லி தான் 1 அவுன்ஸ். ஆமாம், மில்லி லிட்டர். மில்லி மீன்ஸ் மில்லி லிட்டர், மில்லின்னு சொல்லக்கூடாது, மில்லி லிட்டர் அது சரியான ஃபுல் ஃபார்ம். 1 மில்லி மீட்டர்னா எவ்வளவு? 1 சிசி. ஓகேவா? 1500 சிசினா எவ்வளவு? 1500 மில்லி லிட்டர்னு அர்த்தம். அப்படின்னா எவ்வளவு? 1.5 லிட்ரு. வெரி குட். ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் பட்டாசு கிளப்புறாரு. குட். அவ்வளோதான். அதான் 1 குவாட். இதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. 1 குவாட்னா 1 லிட்ரு. வேறு பேர் அதை விட்டுருங்க, இது வேண்டாம். இந்த இது 3 புரிஞ்சுக்கோங்க. 3லேருந்து கரெக்டாக 1 அவுன்ஸ்னால் எவ்வளவு, 1 கேலன்னா எவ்வளவு, மெயினாக இது வருங்க, நோட் பண்ணிக்கோங்க. ரைட். இது அதே மாதிரி 1 லிட்டரில் எத்தனை மில்லி லிட்ரு, அது இது கேட்க மாட்டான். எத்தனை சிசி கேட்பான், அது கேட்பான். 1 லிட்டர்னா எத்தனை சிசி, வித்தியாசமாக இருக்குல்ல. சிசி லைஃப்பில் யூஸ் பண்ணுற வார்த்தை, கட்டாயம் ஒரு எழுதி. அடுத்தது 1 சிசி அப்படின்னா என்ஜின் இருக்குல்ல, என்ஜினில் அட்ட செகண்ட் அட்ட டைம் வச்சுக்கோங்க. இந்த டைம் எனக்கு எவ்வளோன்னு தெரில, செகண்டா மினிட்டா எவ்வளோன்ட்டு. சரியா? எரிபொருள் வந்து என்ஜினுக்குள்ளே அவ்வளவு ஒரு டைமில் உள்ளே இன்ஜெக்ட் ஆகும்னு அர்த்தம். இன்ஜெக்ட் மீன்ஸ் பெட்ரோல் டேங்க்லேருந்து உள்ளே என்ட்ரு ஆகும். அப்போ அவ்வளோ எரிபொருள் ஒரே டைமில் எரிஞ்சாக அவ்வளோ ஆற்றல் வெளிப்படும். அப்போ அவ்வளோ ஆற்றல் வெளிப்பட்டால் அவ்வளோ வேகமாக செய்யின்னு போகும். சிசி அதிகமாக பிக்கப் அதிகமாக இருக்கும். பிக்கப் அதிகமான இது குறைஞ்சிரும், மைலேஜ் குறைஞ்சிரும். சரியா? சரி, அதெல்லாம் இப்போ சின்ன விஷயந்தான், அதை பெருசாக்கிட்டானுங்க, அதை விடுங்க. 1 மீட்டர் கியூப் நீரின் நிறை. 1 மீட்டர் கியூப்னா என்ன சார்? 1 மீட்டர் கியூப் பாருங்க. 1 மீட்டர் கியூப்னா என்ன அர்த்தம்? கட்டம். 1 மீட்ரு நீளம், 1 மீட்ரு உயரம். அங்கே பார்த்தது சென்டிமீட்ரு, இங்கே வந்துட்டு 1 மீட்ரு நீளம், 1 மீட்ரு அகலம், 1 மீட்ரு உயரம். அதான் 1 மீட்டர் கியூப். இதுக்கு அர்த்தம் அதுதான். நான் எதுவுமே பண்ணலாம் அங்கே என்ன இருக்கோ இதுதான் அர்த்தம்னு மாற்றுறேன், அவ்வளோதான். ஒரு டப்பா எடுத்துக்கிறோம். 1 மீட்ரு நீளம், 1 மீட்ரு உயரம், 1 மீட்ரு அகலம், டப்பா. அப்படியே அங்கே இதெல்லாம் ஆப்டிடியூட் ரீசனிங் யூஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டுனா இங்கே எதையும் மனப்பாடம் பண்ணாத. இதுக்கு என்ன அர்த்தம், அவ்வளோதான். அவ்வளோ பெரிய டப்பா, அது ஃபுல்லாக தண்ணி எடுக்கிற தூய நீர். அது எவ்வளோ நிறை இருக்கும் அப்படின்னு கேட்குறான். எவ்வளோவா? 1 கிலோ லிட்டர். 1 கிலோன்னா எவ்வளவு? 1000 லிட்டர். மனப்பாடமே பண்ணக்கூடாது, அங்கே கேட்டிருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். தூய நீராக இருந்தால், கடல் நீராக இருந்தது, அதில் எதாவது மிக்ஸ் ஆகிருந்ததுன்னா நிறை அதிகமாகும். ஏன்னா அது மினரல்ஸ் இருக்குல்ல. ஆமாம், அந்த மாதிரி தூய நீர் 1 கிலோ லிட்டர். நிறை நெசை அழகுன்னது நிறை கிலோகிராம். ரைட். 1 கிலோ லிட்டர். ஓகேவா? சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 லிட்டர் இருக்குன்னு அர்த்தம். சரி, அது இதில் இன்னொன்று பார்த்தோமே, 1 லிட்டர் நீரின் நிறைய பார்த்தோமே, எவ்வளவு? 1000 கிராம். 1000 கிராம். அப்போது 1 மீட்டர் கியூப் நீரினுடைய நிறை எவ்வளவு? 1000 கிலோகிராம். அவ்வளோதான், 1000 கிலோகிராம். என்னங்கண்ணா? 1000 கிலோகிராம். அடுத்தது கேஜி. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் விட்டுருங்க. அப்படியே போ, இதெல்லாம் நீங்களாம் படிக்க வேண்டாம். இங்கே இருக்குது பாருங்க. 1 மில்லி லிட்டர் முன்னாடி பார்த்தாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 சென்டிமீட்டர் கியூப். வார்த்தையிலேயே அர்த்தத்தை போச்சுக்கணும், பயப்படக்கூடாது. பயந்தீங்கன்னா மண்டையில் ஏறாது. லைஃப்பில் யூஸ் ஆகிறது தாங்க கேட்பாங்க. நானே எக்ஸ்ட்ரா ஏதாவது எடுத்துருந்தேன் இதாக இருந்ததுன்னா விட்டுருங்க. அதை லைஃப்பில் யூஸ் ஆகுறது. 1 சென்டிமீட்டர் கியூபோட மதிப்பு எவ்வளவு? 1 மில்லி லிட்டர். 1000 மில்லி மீட்டர் சேர்ந்தது 1 லிட்டர். அப்போ எத்தனை சென்டிமீட்டர் கியூபு? அதாவது கியூசெக்கு, அதாவது சிசி. எத்தனை சிசி? 1000 சிசி. அவ்வளோதான். ஐயோ, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் கேட்கலாம், வேண்டாம். நீங்கள் இதே போதும், ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் மொக்க.
ஒரு குவிண்டால்னா எவ்வளவு? 100 கிலோகிராம். ஓகேவா? ஒரு மெட்ரிக் டன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 கிலோகிராம். 1000 கிலோகிராம். குவிண்டாலில் சொன்னால் என்ன பண்ணணும்? ஒரு குவிண்டால் 100 கிராமு, 100 கிலோகிராமு. அப்போது ஒரு மெட்ரிக் டன் எவ்வளவு? 10 குவிண்டால். இந்த மாதிரி மொக்க கொஸ்டின் தான் கேட்பான். இப்போ எழுதிட்டு ஒன்று செம்மையாக ஈஸிப்பா, கொஞ்சம் படிச்சிருந்தா அடிச்சிருப்பான் அப்படிமோ. ஆமாம், நம்ம புரிஞ்சு வச்சுக்கல, அதான் பிரச்சனையே. புரிஞ்சு வச்சுருந்தோம்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதை தான் கேள்வியாக கேட்பான். இதுக்கு என்ன அர்த்தம், இப்படின்னா என்ன அப்படின்னு. சரியா? ரைட், இது வேண்டாம். அணு நிறையின் மதிப்பா? ஒரு அட்டாமிக் அணு நிறை அலகு நோட் பண்ணிங்க. 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் இங்கிலீஷில். கார்பன் 12 அணுவின் நிறையில், இது ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரியில் கேட்கணும், இங்கே கேட்டு வச்சுருக்காங்க. சரி பரவாயில்ல. நிறையில் கார்பன் 12 அணு நிறையில் 12இல் 1 பங்கு. 12இல் 1 பங்கு. அவ்வளோதான். இதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. இது வேண்டாம். நிறையை அளவிட பயன்படும் தராசு. பொது தராசு, இயற்பியல் தராசு, எண்ணியல் தராசு. எண்ணியல்னால் டிஜிட்டல். இப்போ நம்ம கடையெல்லாம் யூஸ் பண்ணுறோம், நம்பர் வருதில்ல, நம்பர் வந்தால் டிஜிட்டல். பொது தராசுனால் கையில் பிடிச்சி அளக்குறான்ல அது. சீமனவு தராது. இப்போ அந்த எடை போடுவானுங்களோ, மூட்டை எடை போடுவானுங்களோ அது, அதெல்லாம் இயற்பியல் தராசு. இயற்பியல் தராசுன்னு அது கிடையாதுங்க. இந்த தங்கங்கடையெல்லாம் இருக்குல்ல, அதில் வச்சுருப்பானுங்க பாருங்க, அது ஃபிசிக்கல் பீம் அப்படிமா. இது காமன் பீம், இது ஃபிசிக்கல் பீம், இது டிஜிட்டல் பீம். பீம்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று எடை போடுறவர். நிறை எடை ஒன்றா, நிறை வேறு எடை வேறு. நிறை வந்து அடிப்படை அலகு. நிறையோட அலகு என்ன? அடிப்படை அலகு. நிறையோட அலகு என்ன? அதாங்க பார்த்துட்டு வந்தோம். கிலோகிராம். அதுக்கு எதுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க? நிறை, நிறை என்னென்ன அர்த்தம் புரிஞ்சிக்கணும் தயவு செஞ்சு. இங்கிலீஷில் மாசு. மாசுடா அப்படின்னு யாரை சொல்லுவோம்? அப்படின்னா நிறைய பேர் கூட்டமாக இருந்தால் மாசு. அது மாதிரி ஒரு பொருளுக்குள்ளே நிறைய மாலிகுல் சேர்ந்ததானே ஒரு பொருள். அந்த பொருளுக்குள்ளே எவ்வளோ மாலிகுல் இருக்குது அல்லது ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதானே இது நிறை. அது எது கூடயும் பெருக்க போகிறதில்ல, என்ன பண்ண போகிறதில்ல. அது போய் ஆட்டமி மாலிகுலும் நம்ம என்ன பண்ண முடியாது, டேரெக்டாக பார்க்க முடியாது. அதனால் இன்டேரக்டாக கிலோகிராமில் அளக்குறாங்க. அளக்கக்கூடிய தராசு அது கருவி. அலகு இருக்குல்ல, இத்தனை கிலோகிராம் இருந்துச்சு அப்படின்னு, அது அலகு. அடுத்து எடை. இதிலிருந்து வந்தது தான் எடை. இங்கிலீஷில் வெயிட். வெயிட் போக முடியாது. சரி முடிஞ்சால் போங்க. மழை பெய்யுது மேடம். இருக்கா? சரி சரி. நிறை இங்கே பாருங்கள், எடைக்கான சூத்திரத்தை புரிஞ்சுக்கங்க. எடை நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம். நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம். நிறை என்னென்னு பார்த்தோம், ஒரு பொருள் இருக்கா, ஒரு பொருளுக்குள்ள எவ்வளோ மாலிகுல் இருக்குது பார்த்தா நிறை. அது மேலே எவ்வளோ புவியீர்ப்பு முடுக்கம் இருக்குது அதை மல்டிப்ளை பண்ணும். புவியீர்ப்பு முடுக்கம் இடத்துக்கு இடம் மாறுபடும். புவியீர்ப்பு முடுக்கம், ஒரே நிமிஷம் இருங்க, இங்கே பாருங்க. புவியீர்ப்பு முடுக்கம் இருக்கு இல்லையா, அதை புரிஞ்சுங்க. லைட்டாக கான்செப்ட் மட்டும் ஆகும். சும்மா சிம்பிள் தான், இருந்தால் புரிஞ்சிக்க டைம் ஆகும். இங்கே வந்து இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும் புவியீர்ப்பு முடுக்கம். சரியா? ஸ்மால் ஜின்னு சொல்லுவாங்க. அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த ஜி போட்டாக்கா புவியீர்ப்பு விசை. சரியா? இந்த ஜி போட்டாக்கா புவியீர்ப்பு முடுக்கம். அதோட மதிப்பு இங்கே வந்து கம்மியாக இருக்கும் பூமியில். இங்கே போக 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 அதோட மதிப்பு அதிகமாகிட்டே போகும். இங்கே தான் இருக்கிறதுலே புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமாக இருக்கும். புரிஞ்சதா? சரி, அதனால தான் கவனிங்க. அதனால தான் என்னென்னா பாருங்க, நிறை. இப்போ ஒரு
1 கிலோகிராம் அரிசி எடுத்துக்கோங்க. பூமியில் இங்கே நின்னாலும் எவ்வளோ தான் இருக்கும்? 1 கிலோகிராம் தான் இருக்கும். இங்கே நின்னாலும் 1 கிலோகிராம் தான் இருக்கும். இங்கே நின்னாலும் 1 கிலோகிராம் தான் இருக்கும். பட் அது மேலே முடுக்கம் இருக்கல ஈர்ப்பு விசை. புவியீர்ப்பு முடுக்கம்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. அது மேலே எவ்வளவு ஈர்ப்பு விசை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது தப்பு ஆக்சுவலாக, இருந்தாலும் லைட்டாக நீங்கள் புரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். அது மேலே ஈர்ப்பு விசை இருக்குல்ல, இங்கே எப்படி இருக்கும்? இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். இங்கே போக என்ன ஆகும்? அது மேலே ஈர்ப்பு விசை அதிகமாகிட்டே போகும். அப்போது அது வேறு தானது எடை. நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம், அதானது எடை. அப்போ பூமியில் என்ன ஆகுது? அதோட நிறை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எடை என்ன ஆகும்? இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே போக என்ன ஆகும்? எடை அதிகமாக. ஏன்? ஜியோட மதிப்பு போக அதிகமாகுது. ஒன்றும் இல்லை, மேக்ஸை வச்சு புரிஞ்சுக்கோங்க. இப்போ 2 × 1 ஒரு மதிப்பு கிடைக்கும். 2 × 2 வேறு மதிப்பு. நிறை அதுதான். ஜியோட மதிப்பு என்ன ஆகுது? அதிகமாகுது. அப்போ ரிசல்ட் என்ன ஆகும்? 4 இங்கே 2 அப்படி தான் புரிஞ்சுக்கோங்க. அப்போது இடத்துக்கு இடம் மாறுபடும் ஒரு பொருளோட எடை. ஏன்? அதோட ஃபார்முலானது நிறை இன்ட்டு புவியீர்ப்பு. புவியீர்ப்பு முடுக்கம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. புவியீர்ப்பு முடுக்கனுடைய சிம்பிள் என்னது? ஜி. ஆனால் நிறை என்ன இருக்கும்? அந்த ஒரு கிலோகிராம் அரிசி ஆமாம் எடை சரியாக இருக்கா பாரு பாம்போம். தப்பு, நிறை தான் பார்க்கணும். ஓகேவா? எப்படி இப்போ தாங்க சொல்கிறேன். விடிய கதை கேட்டு இடத்துக்கு இடம் என்ன ஆகும்? எடை மாறுபடும். ஏன்? ஸ்மால் ஜியோட மதிப்பு மாறுபடும். இருக்கிறதுல இங்கே தான் கம்மியாக இருக்கும், போகும். இருக்கிறதுல பூமியில் ஸ்மால் ஜியோட எடை எங்கே இருக்கும்? ஒரு பொருளோட எடை அதிகமாக. செம்ம கேள்வி இல்லை? இங்கே தான் இருக்குது. இங்கே தான். ஏன்னா அங்கே தான் என்ன இருக்கு? அங்கே ஜியோட மதிப்பு அதிகம். கிராவிட்டி கிடையாது, புவியீர்ப்பு முடுக்கம். அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம். ரைட். சயின்ஸ் இப்போ படிச்சிருந்தவங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். மற்றவங்க லைட்டாக புரிஞ்சிட்டு வாங்க. அப்படியே வராதுன்னு நினச்சிட்டு உட்காந்து மண்டையில் ஏறாது. பார்த்துக்கலாம்டா அப்படி சும்மா குழந்தைத்தனமாக கற்றுக்கலான்னு உட்காந்து நான் கற்றுக்கலாம். ஒரு விஷயமே இல்லை. அது ஆர்ட்ஸ் கீட்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே. அடுத்தது எடை அளவிட பயன்படும் தராசு, சுருள்வில் தராசு. ஸ்ப்ரிங் பீம். அந்த ஸ்ப்ரிங் மாதிரி தொங்க விட்டுருவாங்க. இந்த இது இருக்குல்ல, தூரி மாதிரி, அதில் தொங்க விடுவாங்க. ஸ்ப்ரிங் இழுக்கும். அப்போ அந்த பக்கம் இன்னொரு பக்கத்தில் என்ன ஆகும்? நம்பர்ஸ் காட்டும். அது எடை அளக்க பயன்படக்கூடியது. எடைக்கான சூத்திரம் அங்கே பாருங்கள். நிறை புவியீர்ப்பு முடுக்கம். நிறை ஏ போடக்கூடாது, மாசு. எம் இன்ட்டு ஜி. மாசு எம்மு, மாசு நிறை ஜி. நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம். சராசரி புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு. சராசரின்னா எப்போ சராசரின்னு வைப்போம்? சராசரினா என்னென்னு மேக்ஸில் தெரிஞ்சுக்குவோம். 4-5 நம்பர் இருக்குது, அதோட மையம் தானே அது சராசரி. அங்கே மேக்ஸில் போய் பாருங்கள். அதாவது மேட்டை கரைச்சி பள்ளத்தில் போட்டு மைய பாயிண்ட்டு கொண்டுட்டு வர்றது, இதான் சராசரி. சராசரினா என்ன அர்த்தம்? 4-5 நம்பர் இருக்குன்னு அர்த்தம். 4-5 நம்பர் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட, அட்லீஸ்ட் 2வது இருக்கணும். ஒரு நம்பர் மட்டும் இருந்தாக்க அங்கே சராசரி வாய்ப்பு வரவே வராது. பார்த்தோம்ல, பூமியில் இடத்துக்கு இடம் என்ன ஆகும்? ஜியோட மதிப்பு மாறும். ஸோ எல்லாத்தையும் மட்டுப்படுத்தி சராசரி மதிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமியில் புவியீர்ப்பு முடுக்க எவ்வளோன்னு கேட்பாங்க. எவ்வளவு? 9.8 × 10⁻9.8 மீட்டர் இன்ட்டு 10⁻இல்லை பர் செகண்ட் ஸ்கொயர். இது பேர் பர் செகண்ட் ஸ்கொயர். முடுக்கம் பின்னாடி வருது, பார்ப்போம். திசை வேகம் வந்துட்டு மீட்டர் பர் செகண்டு. முடுக்கம் அதோட அடுத்த அலகு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திசை வேகம், திசை வேகம் ரெண்டும் வேறு வேகம். இது ரெண்டுக்குமே அலகு வந்துட்டு மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா?
அதே முடுக்கம் இங்கிலீஷில் வந்து வேகத்துக்கு வந்துட்டு இது ரெண்டு வேறுங்க ஒன்றும் கிடையாது. வேகம் ஸ்பீடு இது லைஃப்பில் அப்ளிகேஷன், அதனால தான் சொல்லித்தரேன், இல்லை இல்லை. இது வந்து வெலாசிட்டி இங்கிலீஷில். இது 2க்கு SI அலகு மீட்டர்/செகண்ட். ஓகேவா? அடுத்தது இதோட அடுத்த டைமென்ஷன் தான் முடுக்கம். ஆங்கிலத்தில் அக்ஸலரேஷன். அதோட SI அலகு மீட்டர்/செகண்ட்². நோட் பண்ணிக்கோங்க, மிஸ் ஆகாது. இதோட அடுத்த டைமென்ஷன் இது. எவ்வளோ வேகத்தில் போகிறேங்கிறது இவ்வளவு. ஒவ்வொரு செகண்டும் வேகத்தில் எவ்வளோ மாற்றம் அடையுதுன்னு பார்த்தா அதுதானது முடுக்கம், அக்ஸலரேஷன். புவியீர்ப்பு முடுக்கம்னு ஒரு வார்த்தை பார்த்தோமா? சராசரி புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளவு? 9.8 மீட்டர்/செகண்ட். சரியா? செகண்ட்னா செகண்ட்². முடுக்கம்னு போட்டால் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு முடுக்கம் வேறு, விசை வேறு. புவியீர்ப்பு விசையினுடைய அலகு என்னென்னு நமக்கு சின்ன குழந்தைகளும் தெரியும், நியூட்டன். கேட்டால் புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் நியூட்டன் ஆப்பிள் விழுந்துச்சு படிச்சிருப்பாலாம். ரைட். நிலவின் ஈர்ப்பு முடுக்கம். நம்மளுக்கு பூமிக்கு முடுக்கம் இருக்குல்ல, அது மாதிரி நிலவுக்கு முடுக்கம் இருக்கும். அது நம்ம பூமியோட புவியீர்ப்பு முடுக்கத்தில் 6ல் ஒரு பங்கு தான். கேட்பாங்க, நிலவின் புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. புவியின் ஈர்ப்பு முடுக்கத்தை விட புவியின் ஈர்ப்பு முடுக்கத்தில் 6ல் ஒரு பங்கு. இங்கிலீஷில் அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன் மூன் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அது எப்படி சொல்லலாம்? 1/6 ஆஃப் அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் எர்த். 6ல் ஒரு பங்கு. பூமியின் சராசரி புவியீர்ப்பு முடுக்கத்தில் 6ல் ஒரு பங்கு. அப்போ 9.8 மீட்டர்/செகண்ட்² இருக்குல்ல, 6 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுங்க, அவ்வளோதான். அதுக்கு இப்படி கேட்கலாம் அப்ளைடு ஓரியன்டில். இப்போ பூமியில் ஒரு பொருள் 6 கிலோகிராம் இருக்குது. பூமியில் ஒரு பொருளோட எடை நிறை இல்லை. இங்கேயா இருந்தாலும் 6 கிலோகிராம் தான், அங்கேயா இருந்தாலும் 6 கிலோகிராம் தான் இருக்கும். எடை பூமியில் ஒரு பொருளோட எடை 6 கிலோகிராம், 6 நியூட்டன் இருக்குது. ரைட். எடையோட அலகு என்ன தெரியுமா? SI அலகு நியூட்டன். எடையோட அலகு என்னது? நியூட்டன். இங்கே பாருங்க, நிறையோட SI அலகு என்ன? கிலோகிராம். எடை இருக்கு இல்லையா, எடையோட SI அலகு நியூட்டன். ஏன்னாக்கா எடையோட ஃபார்முலா என்னது? நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம். புவியீர்ப்பு முடுக்கம் கிராவிட்டினால தான் இந்த புவியீர்ப்பு முடுக்கம் உருவாகுது. சரியா? புவியீர்ப்பு விசையினுடைய அலகு என்னது? நியூட்டன். அதனால் அதே அலகையும் இங்கே வச்சுட்டாங்க. அப்போ எடையின் SI அலகு என்னது? நியூட்டன். மறக்குமா? ஒன்ஸ் புரிஞ்சிட்டுனா மறக்காது. நீ திரும்பலாம் படிக்கவே வேண்டாம். சரியா? இந்த ரெண்டையும் புரிஞ்சிருந்துச்சுன்னா இது மொக்க. இது ரெண்டையும் பெருக்கிறதுனால தான் எடை நியூட்டன் தானே சொல்கிறோம். அப்போ இது வந்து அடிப்படை அலகு தானே போட்டுருவோம். எடை நிறையின்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம் 2 மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கான SI அலகு நியூட்டன். ரைட். அப்போ இது என்னது? எடை வழி அலகா அடிப்படை அலகா? வழி அலகு. நியூட்டனை வச்சு போட்டுறக்கூடாது, உள்ள ஃபார்முலா வச்சு போடணும். அடுத்தது சிம்பிள். என்னையா சயின்ஸ் நடத்தலாம் நடத்திடும், சயின்ஸ் தான் இது, நான் தெரிஞ்சே ஆகணும். புவியீர்ப்பு விசை எந்த வகை அலகு? வெக்டார் அலகு. வெக்டார் அலகு. சரி, வெக்டார் ஸ்கேலார் அலகுன்னு 2 இருக்கும். வெக்டார் ஸ்கேலார். ஸ்கேலார்னா ஒரு யூனிட் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த யூனிட்டுக்கு திசையை சேர்த்து சொன்னீங்க அப்படின்னா அது வெக்டார். இப்போ கிலோகிராமா? நிறை எந்த பக்கம் கிலோகிராம்னு சொல்லுவோமா? சரியா? அதே புவியீர்ப்பு விசையா? எதை நோக்கி இருக்கும் புவியீர்ப்பு விசை? பூமியை நோக்கி இருக்கும். அப்போ விசைனாவே விசை சம்பந்தமானது எல்லாமே வந்து என்னது? வெக்டார். மாற்றி சொல்லிட்டேனா? சரி. எடை வெக்டார். ஏன்னாக்கா எடையில் என்ன இருக்குது? நிறை இருக்குது,
புவியீர்ப்பு முடுக்கம் இருக்குது. புவியீர்ப்பு முடுக்கம்னா என்னது? விசை. விசையை நம்ம என்ன பண்ணணும்? எந்த டைரெக்ஷனில் அது செயல்படுதுன்னு சொல்லணும். அப்போ எந்த ஒரு அலகுக்கு நம்ம அதோட குவான்டிட்டியும் அல்லது அமௌண்ட்டு சம்திங் நம்பர்ஸையும் ப்ளஸ் அது கூட என்ன பண்ணணும்? திசையும் சேர்த்து சொல்கிறோம். திசையை சேர்த்து சொன்னால் அதுக்கு பேர் என்னது? வெக்டார் அலகு. சரியா? அப்போ கிலோகிராம் ஸ்கேலார். அது வெறும் என்ன பண்ணுறோம்? நிறை மட்டும்தான் சொல்கிறோம். எந்த திசையில் அது செயல்படுதுன்னு சொல்லலை. சரி, சிம்பிள். குவான்டிட்டி ப்ளஸ்ஸு திசையை சேர்த்து சொன்னால் வெக்டார் அலகு. சரியா? அந்த குவான்டிட்டி மட்டும் சொல்கிறோம், திசையை சொல்லலை. அதுக்கு பேர் என்னது? ஸ்கேலார் அலகு. ரைட். அப்போது எடை வந்துட்டு ஸ்கேலார் அலகு. சரி, வெக்டார் அலகு எடை. ஏன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது? விசை இருக்குது. விசைனா எந்த திசையில் செயல்படுதுன்னு சொல்லணும், அது வெக்டார் அலகு. அடுத்தது நிறை. ஒன்லி கிலோகிராம். கிலோகிராம் திசையெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கிட்டே எவ்வளோ விஷயம் தெரியுது பாருங்கள், மறக்காது. அது ஸ்கேலார் அலகு. அடர்த்தி, இங்கிலீஷில் டென்சிட்டி. அளவு குவான்டிட்டின்னு அர்த்தம் இங்கிலீஷில். அளவுனா குவான்டிட்டி. ஏங்க இங்கிலீஷே வேறு மொழி அதையே படித்து தான் தமிழ் மொழி படிக்கிறது கஷ்டமாக? இங்கிலீஷ் மீடியத்துக்காரங்களுக்கு சொல்கிறேன், தாய்மொழி படிக்கிறது கஷ்டமே இல்லை. யாரும் இல்லையாங்க? அப்போ கதவை திறந்து விட்ருங்க. அடுத்து அடர்த்தினா என்ன சார்? ஒரு பொருளுக்குள்ளே எவ்வளோ மாலிகுல், ஒரு பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுதான் என்னது? அடர்த்தி. அந்த மாலிகுலை நம்ம டேரெக்டாக உள்ளே போய் ஆட்டம் நம்ம கண்ணுக்கே தெரியாது, எப்படி போய் பார்க்குறது எவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு? அதை மறைமுகமான அலகு மூலிமா என்ன பண்ணுறாங்க? அளப்பாங்க. ஓகேவா? அதுக்கான ஃபார்முலா நிறை டிவைடட் பை வால்யூம். அந்த பொருள் எவ்வளோ இடத்த பிடிச்சிக்கிச்சு? நிறை டிவைடட் பை வால்யூம். கன அளவு. அடர்த்திக்கான சூத்திரம். சரியா? கன அளவுக்கான சூத்திரம் என்ன? எஸ்ஐ யூனிட் என்னது? கன அளவு மீட்டர் கியூப். இந்த ரூம் எவ்வளோ இடத்த பிடிச்சிக்கிச்சு? சரியா? நிறைக்கான எஸ்ஐல என்னது? கிலோகிராம். கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இங்கே பாருங்கள், இந்த கோடு போட்டால் மேலே இது போடக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்போ இப்படி எழுதியிருக்கோம்ல, கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இதையவே நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, கிலோகிராம் சரியா மீட்டர் எப்படி எழுதலாம்? எப்படின்னு போட்டால் பர்ன்னு அர்த்தம். இங்கே போடக்கூடிய கோடை இங்கே ஏற்றியாச்சு. இங்கே தப்பாக போட்டிருக்காங்க. இது வந்தாக்கா இது வரக்கூடாது மேலே. ஓகேவா? ரைட். அடுத்தது அதான் அடர்த்தி. அடர்த்தியினுடைய அலகு ஃபார்முலா இது நிறை டிவைடட் பை கன அளவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? அதுக்கான அலகு இதை புரிஞ்சிட்டுனா இது ஈஸி. நிறையோட அலகு என்னது? கிலோகிராம். கன அளவுக்கான அலகு என்னது? மீட்டர் கியூப். எஸ்ஐ அலகு. முடிஞ்சு போச்சு. இது அடர்த்தியினுடைய எஸ்ஐ அலகு. சரி, அடர்த்தி வழி அலகா அடிப்படை அலகா? கேள்வி கேட்டு புரிஞ்சுட்டே வரணும். புரிஞ்சுட்டு வந்தால் பார்த்தோன்னு அர்த்தம் தெரியும், மனப்பாடமே கொண்டாதீங்க. அடிப்படை அலகா வழி அலகா? வழி அலகு. ஏங்க கிலோகிராம் மீட்டரால் என்ன பண்ணியிருக்கோம்? மீட்டர் கியூபால் டிவைட் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒன்று மல்டிப்ளை பண்ணாலோ அல்லது டிவைட் பண்ணாலோ, கூட்டல் கழித்தல் கிடையாது, மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ அது வந்து என்னது? வழி அலகு. மல்டிப்ளை பண்ணக்கூடாது, டிவைட் பண்ணக்கூடாது, அப்படி இருந்தால் அடிப்படை அலகு. அடுத்தது காற்றின் அடர்த்தி. காற்றுனா வளிமண்டலத்தை சொல்கிறாங்க. சரியா? காற்று அடர்த்தி. அதான் இந்த இதை -3 எடுத்துருங்க, இது இருக்கட்டும். 12 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இன்னும் என்ன தெரியுமா? 12 கிலோ. கம்பேர் பண்ணிக்கோங்க. சரி, தண்ணிக்கு வேண்டாம். தண்ணியும் போடலாம். சரி, 12 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அதாவது இந்த வளிமண்டலத்தை, காற்று மீன்ஸ் வளிமண்டலம். வளிமண்டலம்லாம் தெரியும்ல, பூமி மேலே ஒரு வாயு படலம் இருக்குது. பூமியிலேருந்து வெளியில் வந்து வாயு படலம், அதுக்குள்ளே தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அது நம்ம மேலே அழுத்திக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அதில் இருந்தால்
கார்பன் டை ஆக்சைடு உள்ளே எழுதுக்கிறோம், சரி ஆக்சிஜன் உள்ளே எழுதுக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறோம். நம்மளும் சரி தாவரமும் சரி. சரியா? சரி. அடுத்து அதோட அடர்த்தி எவ்வளோ சார்? எவ்வளோ போட்டிருக்காங்க அங்கே பாருங்கள், இதை பார்த்தாவே தெரியும். கிலோகிராம் பர் மீட்டர். பர் மீட்டர் கியூப்னா எவ்வளவு? 1 மீட்டர் கியூப். 1 மீட்டர் நீளம், 1 மீட்ரு உயரம், 1 மீட்ரு அகலம். அது மாதிரி ஒரு டப்பா தொட்டி, அது நிலையாக வளிமண்டலத்தை பிடிக்கிறோம். பிடிச்சி எவ்வளோ நிறைய இருக்குதுன்னு பார்த்தோம்னா எவ்வளோ நிறைய இருக்குமாம்மா? 12 கிலோகிராம் இருக்கும். புரியுதா? சரி. நீரோட அடர்த்தி எவ்வளவு இப்போ சொல்லுங்கள். இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம், யார் சொல்லுங்கன்னு பார்ப்போம். அது வேறு மாதிரி சொல்லியிருந்தோம், அவ்வளோதான். ஆன்லைனில் யாராவது சயின்ஸு? ஒரு கிலோகிராமோ? 1 மீட்ரு நீளம், 1 மீட்ரு உயரம், 1 மீட்ரு அகலம் இருக்கிற ஒரு அவ்வளோ பெரிய தொட்டியில் 1 கிலோகிராம் தான் இருக்குமா? 1 லிட்டர் தான் என்னது 1 கிலோகிராம். சரியா? 1 மீட்டர் கியூப் தொட்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்தோம்? 1000 லிட்டர் இருக்கும். அப்போ எவ்வளவு? 1000 கிலோகிராம். அப்போ 1 மீட்டர் கியூப் தொட்டி அளவுக்கு நல்ல தண்ணி எடுத்திங்கனாக்கா அதோட நிறைய எவ்வளவு? 1000 கிலோகிராம். இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க கொஸ்டின். புரிஞ்சிருந்தா ஆன்சர். கான்செப்ட் புரிஞ்சிருந்தா போதும், நீ எப்படி வேணாலும் கேளு, அடிச்சுட்டு வந்தாலும். கேள்வி கேட்கணும். இங்கே பாருங்கள், இங்கே கேள்வி கேட்குங்க. இதுக்கு என்னோட அர்த்தம்னு பாருங்கள். என்னென்ன அர்த்தம்? 1 மீட்டர் நீளம், 1 மீட்ரு உயரம், 1 மீட்ரு அகலம். அந்த அளவுக்கு வளிமண்டலம் எடுத்தோம்னா 1000 கிலோகிராம் அப்படின்னு. சரியா? அங்கே பார்த்தோம் இல்லையா, 1 மீட்டர் கியூப் தண்ணி எடுத்தோம்னா, முன்னாடியே பார்த்தோம்ல 1 மீட்டர் கியூப் தண்ணி எவ்வளோன்னு பார்த்தோம்? 1000 கிலோகிராம். அப்போ அடர்த்தி என்னது? 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். பியூர் வாட்டரோட அடர்த்தி. அவ்வளோதான். கேள்வி கேட்கணும், மனப்பாடமே பண்ணக்கூடாது. அங்கே ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அங்கே என்ன அர்த்தம், ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கிறப்ப என்ன பண்ணும், இதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம். இது நான் டைம் இல்லாதனால ஸ்பீடாக போகிறேன். டைம் இருந்த அந்த ரெகுலர் கிளாஸ்லாம் வந்தீங்கன்னா அது வேறு கதை. சரியா? ரைட். மேடம் டென்சிட்டி மேடம் நல்லா கவனிச்சிக்கோங்க, நல்லா கவனிச்சிக்கணும். மேடம் பரவாயில்ல, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சும்மா சொல்லுங்கள், பேர்லாம் சொல்ல வேணாம். இல்லை மேடம், நீங்கள் என்ன மேஜர்? நான் மேடம் அதை விடுங்க மேடம், நீங்கள் என்ன மேஜரு சொல்லுங்கள். இல்லை அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவேன், அதுக்கு தான் கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. பிடெக். சரி மேடம், கவனிங்க பாருங்கள். எடையா வெயிட்டு? கேள்வி கேளுங்க, அங்கேயே பதில் வந்துடும். வெயிட்டு. இது டென்சிட்டி. ஓகேவா? வெயிட்டுக்கு ஃபார்முலா என்ன? கிலோகிராம் நிறை இன்ட்டு ஸ்மால் ஜி. மேடம் புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சுச்சா? நிறையோட அலகு என்னது? கிலோகிராம். ஜியோட அலகு என்னது? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். எத்தனை மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரு? 9.8 மீட்டர். ரைட். அடுத்தது டென்சிட்டி. கேள்வி கேட்டுக்கோங்க. டென்சிட்டினா என்ன பண்ணுறோம்? கிலோகிராம். அதாவது நிறை டிவைடட் பை கன அளவு. சரியா? நிறைனா மாசு, கன அளவுனா வால்யூம். இங்கிலீஷில் வால்யூம்னா எவ்வளோ இடத்த பிடிச்சிக்கிச்சு. நிறையோட அலகு என்னது? கிலோகிராம். ஓகேவா? கன அளவோட அலகு என்னது? மீட்டர் கியூப். மேடம் புரிஞ்சுதுங்களா? எதுக்கு வித்தியாசம்? புரியலன்னா கேட்கணும். இதை வச்சே போங்க. இது வெயிட் வேறு, டென்சிட்டி வேறு. ஒரு பொருள் எவ்வளோ வெயிட் மேடம்? எதில்? தண்ணிக்கா?
சரி, அதுக்கு தான் நான் சொன்னேன். டென்சிட்டினா என்ன சார்? ஒரு குறிப்பிட்ட டப்பாவில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸு எவ்வளவு நெருக்கமாக இருக்குது. மேடம் புரிஞ்சுதுங்களா? இவங்க பாருங்கள், இது மேடம். ஆமாம், நீங்கள் தண்ணி ஒரு பக்கெட் எடுக்கிறீங்களா? ஒரு பக்கெட்டில் எத்தனை லிட்டர் இருக்கும்? வெறும் 20 லிட்டர் இருக்கும். 20 லிட்டர் எவ்வளோ வெயிட் இருக்குது மேடம்? ஒரு நீங்கள் நார்மலாக தூக்குறீங்களா பக்கெட்டு, அது எவ்வளவு? வெறும் 20 லிட்ரு, 20 கேஜி தான். சரியா? 20 லிட்டர் தான் பிடிக்கும். அப்போ 1000 லிட்டர் பிடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? 1 மீட்ரு நீளம், 1 மீட்ரு அகலம், 1 மீட்ரு உயரம் இருக்கக்கூடிய டப்பா. 1 மீட்டர் நீளம். உங்கள் வாட்டர் டேங்க் சைஸு 3 அடி. வாட்டர் டேங்கில் பாதி இருக்கும். கற்பனை பண்ணுங்க. சரியா? அதே அங்கே பாருங்கள், இன்னொரு இது வந்ததுனால இன்னொரு இதையும் கரெக்டாக கிளியராக புரிஞ்சுட்டு போயிடலாம். இப்போ வளிமண்டலத்தில் மாலிகுல் இவ்வளோ தள்ளி தள்ளி இருக்கும். இது ரொம்ப நெருக்கமாக இருக்கும் ஆட்டம்ஸ். இதில் ஆமாம், இது வெறும் 12 கிலோகிராம். அது எவ்வளவு? 1000 கிலோகிராம். ஓகேவா? ரைட் மேடம். ஓகே, அடுத்தது போகலாமா? மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெயோட அடர்த்தி எவ்வளவு? வெறும் 800 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இந்த மைனஸ் கட் பண்ணிக்கோங்க மேலே. இந்த இது வந்துச்சுன்னா ஸ்லாஷ் வந்துச்சுன்னா மைனஸ் வரக்கூடாது, கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், ஏன் தண்ணியில் மண்ணெண்ணெய் மிதக்குது? தண்ணியோட நிறைய விட மண்ணெண்ணெயோட நிறை கம்மியாக இருக்குது. அப்படி சொல்லக்கூடாது, நிறை அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி கவனிங்க, 10 லிட்டர் தண்ணி இருக்குது. சரி, 1 லிட்டர் தண்ணி இருக்குது. 5 லிட்டர் மண்ணெண்ணெய் ஊற்றுங்க. தண்ணிக்குள்ளே எண்ணெய் போயிடுமா? அப்பயும் மேலே தான் நடக்குது. நீங்கள் நிறைய மட்டும் சொல்கிறீங்க, அப்படி சொல்லக்கூடாது. சரியா? அடர்த்தி, நீரோட அடர்த்தி எவ்வளவு? 1 மீட்டர் கியூப் அளவுக்கு, 1 மீட்டர் கியூப் அளவுக்கு தண்ணி எடுக்கிறோம். அது 1000 கிலோகிராம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாலிகுலாம் ரொம்ப நெருக்கமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே டப்பா அளவுக்கு மண்ணெண்ணெய் எடுக்கிறோம், 800 கிலோகிராம் தான் இருக்குது. அப்போ மாலிகுலா என்னது? அளவு ஒன்று தாங்க. மாலிகுல் என்ன இருக்குது? எத்தனை மாலிகுல் இருக்குது? இதோட இதில் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆமாம் தானே? கிலோகிராம்னு என்ன அர்த்தம்? ஒரு பொருள் எவ்வளோ மாலிகுல்? அப்போ தள்ளி தள்ளி இருக்காங்கன்னு அர்த்தம். நம்பர்ஸ் கம்மி. இதில் உள்ள ஆட்டமோட இதில் உள்ள ஆட்டம் கம்மி வச்சுக்கோங்க. இதில் 800 ஆட்டம், 1000 ஆட்டம் இருந்தால் தண்ணியில், இதில் எத்தனை ஆட்டம் இருக்குது? 800 ஆட்டம். சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னோம், அது கோடிக்கணக்கான ஆட்டம் இருக்கும். சரியா? இப்போ இந்த ரூமில் 50 பேர் இருக்கும், இன்னொரு ரூமில் 10 பேர் இருக்காங்க. அப்படி அது மாதிரி இந்த ரூமில் 800 பேர் இருக்காங்க, இன்னொரு ரூமில் இதே சைஸ் ரூம் 1000 பேர் இருக்காங்க. இதில் அடர்த்தி அதிகம் 1000 ரூம். ஏன்னா அங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட. அப்படி கற்பனை பண்ணிக்கங்க. அப்போ மிதப்பாங்க. 2 பேர் சண்டை போடுறாங்க, யார் ஜெயிப்பா? கற்பனை பண்ணிக்கங்க. அப்போ 1000 பேர் இருக்கிறவன் தான் வலிமை. அவன் தான் வலிமை கம்மியானவனு தூக்கி மேலே பறக்க விட்றான். கற்பனை பண்ணிக்கங்க. அதான் மிதக்கிறது. இதுதான் பறத்தல் விதியும் அதே தான் வளிமண்டலத்தில். நல்லா புரிஞ்சுக்க. பெரிய கான்செப்ட் சிம்பிளாக சொல்லு, மொக்க கான்செப்ட் தான் இது. அதே வளிமண்டலம் இருக்குல்ல, இப்போ ஹீலியம் கேஸை பலூன் என்ன ஆகும்? வளிமண்டலத்தில் விடுங்களே, என்ன ஆகும்? மேலே போயிடும். மிதத்தல் விதி தான் இதுவும். ஏன்னா வளிமண்டலத்தோட அடர்த்தியோட ஹீலியம் கேஸ் இருக்குல்ல, அதோட அடர்த்தி கம்மி. அப்போ வளிமண்டலம் அடித்து மேலே தூக்கி விட்டுரும், பறக்க விட்டுரும். மேலே போகணும். ஹீலியம் பலூன் போயிட்டே இருக்கும். சரியா? அதேமாரி இதுவும் கேள்வி நம்மளோட. இப்போ நீங்கள்லாம் சைக்கிளில் என்னது பைக்கு வீலுக்கு காற்றடிக்கிறீங்களா? நார்மல் கேஸ் அடிக்கிறான், நைட்ரஜன் கேஸ். நார்மலுங்கிறது ஒன்றும் இல்லை, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கேஸை பிடிச்சி அடைச்சிடும். நைட்ரஜன் கேஸு அது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை ஃபில்ட்ரு பண்ணி பிடிச்சி அடைக்குது. ஏன் சார் அப்படின்னாக்கா, வளிமண்டலத்தோட அடர்த்தியோட நைட்ரஜனோட அடர்த்தி கம்மி. அப்போ மிதக்கும். அப்போ என்ன ஆகும்? பைக்கு அது ஸ்மூத்தாக போகும். உராய்வு செய்யும், மைலேஜ் கொஞ்சம் அதிகம் கொடுக்கும். இதெல்லாம் கேள்வியை கேட்பாங்க பாருங்கள். மேடம் புரிஞ்சா? நிறைய சயின்ஸ் இருப்பீங்க, ஆர்ட்ஸ்லாம். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, பயப்படவே தேவையில்லை. சும்மா நீரோட அடர்த்தி முன்னாடியே பார்த்தாச்சு. இப்படி ஒவ்வொன்றும் என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா மறக்காது. 1000 தடவை படிக்கிறதுக்கு
ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி புரிஞ்சிட்டிங்கன்னா ஜென்மத்துலேயும் மறக்காது. எதுங்க நல்லது? அந்த இயரு, இந்த இது மொக்கை அந்த மாதிரி அதை மட்டும்தான் திரும்ப, அதுவும் கதையாக புரிஞ்சுட்டுனா திரும்பலாம் பார்க்க ஒரு தடவை 2 தடவை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இவர் வந்தாயா போனாயா, இதுக்கப்புறம் தான் இவன் வருவான், அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னு போட்டுட்டு வந்தோம். இதில் கேட்பாங்க 4 பொருளை கொடுத்துட்டு அடர்த்தியின் அடிப்படையில் ஏறு வரிசையில் எழுது, இறங்கு வரிசையில் எழுது அப்படின்னு. ரைட். பாதரசம் ஒரே உலோகம் திரவ நிலையில் இருக்குன்னா அது பாதரசம் தான். இங்கிலீஷில் வந்து என்னது? மெர்க்குரி. அதோட டென்சிட்டி எவ்வளோவா? அதே டப்பா அளவுக்கு, அதே 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம் டப்பா. அது நிறைய மெர்க்குரி எடுத்திங்கன்னா எத்தனை கிலோ இருக்குமாம்மா? 13,600 கிலோகிராம் இருக்குமாம்மா. சரியா? அப்போ மெர்க்குரி மேலே தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? தண்ணி மேலே மிதக்கும். ஓகேவா? அடுத்தது மரத்தோட அடர்த்தி 770 கிராம். காஞ்ச மரம், அதனால தான் நான் தண்ணியில் மரம் மிதக்குது. ரைட். அடுத்தது அலுமினியத்தோட அடர்த்தி 2700 கிலோகிராம். இரும்போட அடர்த்தி 7800 கிராம். 7800 கிராம். சரி, சும்மா ஒரு இதுக்காக கேட்குறேன். யார் நாளைக்கு சொல்லுங்கள், இன்றைக்கி சொல்ல வேண்டாம். முன்னாடி அந்த ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களே வாய் தரக்கூடாது. கப்பல்லாம் எதிலங்க செய்கிறாங்க? ஆன்லைனில். மேடம் பரவாயில்ல, சரியாக தப்பா மேடம்? பேசுங்க மேடம், ஜாலியாக குழந்தைங்க மாதிரி பேசுங்க மேடம். மரத்தில் கற்றுக்கலாம். ஐயோ இது கூட தெரியலையேன்னு நினச்சிட்டு உட்காராதீங்க தயவு செஞ்சு. ஓ இவ்வளோலாம் இருக்கா அப்படின்னு குழந்தைத்தனமாக இருங்க, கற்றுக்கலாம். மரத்தில் செய்கிறாங்க சார். மரத்தில் செய்வாங்களா? அதெல்லாம் அந்த காலம். இரும்பில் தான் செய்வாங்க. இப்போ இரும்பில் தான். கப்பல்லாம் இரும்பில் தாங்க செய்வாங்க. நீங்கள் போய் போட்டு பாருங்கள் எப்படி இது மிதக்குது, எப்படி மிதக்குது. இரும்பு ஏதோ ஒரு மெட்டலாக இருக்கும். மெட்டல்னா என்னது? தண்ணியோட அடர்த்தி அதிகம், மிதக்குது. எப்படி? நாளைக்கு சொல்லுங்கள் பதில். ஓகேவா? இன்றைக்கி போவோம். தாமிரம் 8900. வெள்ளி அதோட வெள்ளி அதிகம். தங்கம் பாருங்கள், இருக்கிறதுலே தங்கம் தான் வந்து என்னது அதிகம். தங்கத்துக்கு அப்புறம் தான் யார்? பாதரசம். பாதரசம்னா காப்பர். அதனால தான் தங்கத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இரும்பு வெள்ளியை கூட கொஞ்சம் செங்கல் சைஸுக்கு பார் போடுவாங்க. தங்கம் வந்து என்ன இருக்கும், பிஸ்கட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அடர்த்தி அதிகம், டென்சிட்டி அதிகம், அதிக நிறை அதிகமாக இருக்கும், கனமாக இருக்கும். எவ்வளோ? ஆமாம், அதே அளவு கனம் 13, 19, 20,000 கிலோ இருக்குமாம்மா. அட்டியாப்பா தங்கம். அப்போ பாறையோட அடர்த்தி அதிகம் தங்கம். பாறாங்கல் இருக்குல்ல, கருங்கல், அதோட. சரி, அடர்த்தியின் அடிப்படையில் ஏறு வரிசையில் எழுதுங்க, இறங்கு வரிசையில் எழுதுன்னு கேட்பாமா. பார்த்துக்கங்க. இந்த நம்பர் கேட்குறானோ இல்லையோ தனித்தனியாக கேட்கலாம், அல்லது அடர்த்தியின் அடிப்படையில் ஏறு வரிசையில் எழுது, இறங்கு வரிசையில் எழுது அப்படிமா. அடுத்தது வெப்பநிலையின் அலகு. வெப்பநிலை டெம்பரேச்சர் இங்கிலீஷில். வெப்பநிலைனா ஓகேவா? நம்ம மனித உடலின் வெப்பநிலை எவ்வளவு? 37 டிகிரி செல்சியஸ். 36.9 37 டிகிரி செல்சியஸ். கெல்வினில் சொன்ன எவ்வளவு? இதில் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக, இது எஸ்ஐ யூனிட்டே கிடையாது. 98.5 பார்த்து சொல்லுங்கள். 98.7 97.8 டிகிரி போடக்கூடாது. செல்சியஸ் கிடையாது, ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட் சாரி, கெல்வினில் இல்லை. கெல்வின் வந்துட்டு கெல்வினுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? 37 கூட 98.6 சராசரி 98.6 98.6 ஃபாரன்ஹீட்டில். இது டிகிரி செல்சியஸ்.
கெல்வின்னாக்கா இது கூட 273 சேர்த்திக்கணும். டிகிரி செல்சியஸ் கூட 273 சேர்த்திக்கினீங்கன்னா கெல்வின் கிடைக்கும். அது ஏன் என்ன ஏதுன்னு பார்ப்போம். நாங்கள் இப்போ வந்துருச்சு, அங்கேயே வருதா? சரி ரைட். சரி, வெப்பநிலைனா என்ன சார்னாக்கா வெப்பம் வேறு வெப்பநிலை வேறு. வெப்பம்னா ஹீட்டு, வெப்பநிலைனா ஒரு பொருள் ஹீட் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா அதில் உள்ள மாலிகுலாம் அப்படி ஆடும், வைப்ரேட் ஆகும். ஹீட் ஆக அந்த வைப்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்கும். ஹீட் ஆக ஹீட்டு கொடுக்க ஹீட் ஆகலை ஹீட்டு கொடுக்க வைப்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போது ஒரு பொருள் 1 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே உள்ள மாலிகுல் இப்படி ஆடிட்டு இருக்குது. ஹீட்டு கொடுத்த அப்படின்னா 10 டிகிரி செல்சியஸாக மாறுது. அப்போ இன்னும் வேகமாக ஆடும். அப்போ அந்த பொருள் எவ்வளோ வேகமாக ஆடுது அப்படிங்கிறத அளக்கிறது தான் என்னது? வெப்பநிலை. இங்கிலீஷில் டெம்பரேச்சர். வெப்பம் வேறு வெப்பநிலை வேறு. சரியா? வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டாக்கா கெல்வின். எஸ்ஐ அலகு கெல்வின்னா டிகிரி செல்சியஸோ ஃபேரன்ஹீட்டோ கிடையாது, மாற்றியாச்சு. ஆனால் இவனுக்கு அதையே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியா? வெப்பத்தோட அலகு என்ன சார்? வெப்பம், ஹீட்டு. வெப்பம்னா ஆற்றல். 2 கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க. நம்ம தானே இது வரைக்கும் இருக்கும், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருந்திருக்கும், சயின்ஸுக்கு இருந்திருக்கும். ஹீட்டு இது ஒரு ஆற்றல். ஹீட்டு கிடச்சா ஒரு பொருளோட இயக்க ஆற்றல் அதிகமாகும், கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாகும். வெப்பம். வெப்பத்தோட எஸ்ஐ அலகு ஜூல். வெப்பநிலையின் அலகு கெல்வின். வெப்பம் ஆற்றல். ஆற்றல் கிடச்சிச்சின்னா ஒரு பொருள் இயங்கும், அப்படி வச்சுக்கோங்க. சரியா? ரைட், ஓகே. அப்போ ஆற்றல் கொடுக்க இதோட இயக்கம் அதிகமாக, அது இயக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதான் என்னது? வெப்பநிலை. அதோட எஸ்ஐ அலகு என்னது? கெல்வின். இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு பொருளின் எஸ்ஐ அலகு மோல், அங்கேயே முன்னாடி பார்த்துட்டோம். ஒரு மோல் அதோட மதிப்பு எவ்வளோ சார்? ஒரு மோல்னாக்கா 6.0 23 × 10⁻23. அதான் ஒரு மோல் மதிப்பு. மோல்னா என்னன்னு பார்த்தோம்? பொருளோட அளவுன்னு பார்த்தோம். ஒரு மோல்னாக்கா இத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டமை எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு மோல்னாக்கா இதை சொன்னவர் அவகேட்ரா கெமிஸ்ட்ரியில், அதனால் அதுக்கு பேர் அவகேட்ரா எண். அப்போ ஒரு மோல் அவகேட்ரா எண்னாலும் இதே தான் வேல்யூ, அவகேட்ரா மோல்னாலும் அதுதான் வேல்யூ. சரியா? ஒரு மோலோட மதிப்பு என்னன்னு கேட்கலாம். இது உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் பார்த்துக்கங்க. அடுத்தது ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா, முன்னாடியே பார்த்து சிடி. ஒளிச்செறிவுனா லூமினஸ் இன்டென்சிட்டி இங்கிலீஷில். அப்படின்னா அப்போ இருக்குல்ல, அந்த பார்த்துருப்பீங்க எல்லோரும் கிரிக்கெட் பார்க்குறவங்க தானே. இந்தியன்ஸ்னால் கிரிக்கெட் பார்ப்போம் பயங்கரமாக, எல்லோரும் செம்பிளியாருக்கு கூட்டம் தானே, ஒரே பக்கம் ஓடுவோம். சரி, சாயந்தரம் டெஸ்ட் மேட்ச் நடக்கும் பொழுது வருவான் சார், இவன் இப்படிமா கண்ணை இப்படி காட்டுவான். உடனே ஒரு கையில் ஒரு கருவி எடுத்துகிட்டு லைட்டை செக் பண்ணுவான், சன்லைட்டை. அதில் யூனிட்டுக்காகும் 50 கேண்டிலா 60 கேண்டிலா அப்படின்னு காட்டும். இப்போ வெப்பநிலை காமிக்குதுல கெல்வின். பாடி டெம்பரேச்சர் 36, அங்கே ஹீட் அதிகமாகிடுச்சு, காய்ச்சலுங்க 38 டிகிரி செல்சியஸ் இருக்குது உனக்கு. அப்போ பாடி டெம்பரேச்சரை டிகிரி செல்சியஸில் கோட் பண்ணுறோம்ல, அது மாதிரி அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய லைட்டு எவ்வளவு இன்டென்ஸாக இருக்குது, போதுமான அளவு இருக்குது இல்லையா அப்படின்னு அது நம்பர்ஸில் காட்டும். அந்த நம்பருக்கு பக்கத்தில் யூனிட் வேணும்ல, எதாக இருந்தாலும் அளந்து போடணும்ல, அளக்கணும். அதுதான் சிடி கேண்டிலா. அப்போ ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகுனது கேண்டிலா. ஒளிச்செறிவை அளக்க பயன்படும், அது பேர் ஃபோட்டோ. ஒளினா லைட்டு, ஒளிமானி, இங்கிலீஷில் ஃபோட்டோமீட்டர். ஃபோட்டோனா லைட்டுன்னு அர்த்தங்க சார். ஃபோட்டோனா படம் இல்லையா சார்? கிடையாது. ஃபோட்டோனா படம் இல்லை, நம்ம அரைக்குறையாக புரிஞ்சு வச்சுருக்கோம். சரி, ஃபோட்டோ அப்படின்னா லைட்டு, மீட்டர்னால் அளக்கிறது, ஃபோட்டோ மீட்டர் அல்லது ஒளிச்செறிவு மானி இங்கிலீஷில். ஒளிமானி, ஒளிச்செறிவுமா. அடுத்து ஒளிப்பாயம். இது ஒரு விஷயம். ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கிறதா? சரி, அது நான் உங்களுக்கு தேவையில்லை. ஒளிப்பாயம் அதோட எஸ்ஐ அலகு லூமன். ஒளிச்செறிவோட அலகு தமிழ்லேயே பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு நான் இது ரெண்டும் புரியலை, எனக்கு சரியாக மறந்துடுச்சு இங்கிலீஷ் வார்த்தை. ஒளிச்செறிவுங்கிறது அதோட அலகு கேண்டிலா. ஒளிப்பாயம் இருக்கு இல்லையா, அதோட அலகு என்னது? லூமன். ஒரு பொருள் எவ்வளோ லைட்டை உணருதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க, அது லூமன். இது லைட்டை வெளியிடுறது, அது அந்த பொருள் எவ்வளோ லைட்டை உணருது அப்படிங்கிறது. தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு
ரேடியன், அதை ரெட் அப்படிம்பாங்க. தலக்கோணம் கான்செப்ட் நான் சொல்லலை, சொன்னேன்னா லேட் ஆகும். தலக்கோணம் அதாவது பிளேன் ஆங்கிள் இங்கிலீஷில் தலக்கோணம். ஓகேவா? அடுத்து திண்ம கோளத்தின் எஸ்ஐ அலகு, அதுக்கு பேர் ஸ்ட்ரேடியன், எஸ்ஆர். சாலிட் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள். தளம் பிளேன், தரன்னு சொல்கிறோம்ல, அதான் தலக்கோணம் வார்த்தையிலே இருக்கு பாருங்க, தர. சாலிடு உருண்டை, பால், திண்ம கோணம், சாலிட் ஆங்கிள். அதோட இது அழகு என்னது? ஸ்ட்ரேடியன். இது ரேடியன், இது ஸ்ட்ரேடியன். ரேடியன் ஸ்ட்ரேடியன் சேர்த்திக்க வேண்டியதுதான். இது வெறும் ரேடியன், இது ஸ்ட்ரேடியன். தலக்கோணம் திண்ம கோணம். இது ரெண்டு வழி அழகாமா, அதை விட்டுருங்க. காலத்தின் எஸ்ஐ அலகு செகண்டு. காலத்தின் எஸ்ஐ முன்னாடியே பார்த்துட்டு வந்தோம், அதெல்லாம் வேண்டாம், அதை விட்டுருங்க. அது வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம், தேவையெல்லாம் வந்து பசங்களை போட்டு குழப்பறதுக்காக இது பண்ணி வச்சுருக்காங்க. சுவர் கடிகாரத்தில், சுவர் கடிகாரம் மட்டும் இல்லை, நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற கடிகாரத்தில் பயன்படுத்தக்கூடிய மூலக்கூறு குவாட்ஸ். மாலிகுல் எதுனா குவாட்ஸ் அப்படிங்கிறது. அதனால தான் கடிகாரத்திலாம் பாருங்கள், மேலே கம்பெனி பேர் போட்டிருப்பான், கீழே குவாட்ஸ்னு போட்டிருக்கும். என்னடா எல்லா கம்பெனியும் எல்லா வாட்ச்லேயும் குவாட்ஸ் போட்டிருக்கான் அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, அது வழியாக எலக்ட்ரான் பாயும் பொழுது அந்த குவாட்ஸுங்கிற அந்த மாலிகுல் வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் தான் அந்த செகண்ட் முள்ளாக அது என்னது இப்படி 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 ஆடிட்டே போகும்ல, அந்த முள்ளை அப்சர்வ் பண்ணிட்டு சுற்றும் அப்படியே. அப்போ எலக்ட்ரான் ட்ராவல் ஆகும்பொழுது வைப்ரேட் ஆகிறதுக்கு அந்த பின்னாடி ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுருக்காங்கல்ல, அங்கே வச்சுருப்பானுங்க, அதுதான் வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் தான் முள், அந்த வைப்ரேஷன் தான் முள் சுற்றுது. ஸோ அந்த வைப்ரேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மெட்டீரியல் இருக்குல்ல, அது குவாட்ஸ். அது ஒரு மூலக்கூறு சேர்மம். அடுத்தது புவியின் இருப்பிடத்தை காட்டும் அமைப்பு ஜிபிஎஸ். ஜிபிஎஸ் கருவி இருக்குல்ல, நீ எங்கே இருக்கிற அப்படின்னு உன்னை காட்டி கொடுக்கும். அதனால தான் சேட்டலைட் மூலிமா நம்ம போகிற வழியெல்லாம் காட்டுது ஜிபிஎஸ். ஜிபிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம், புவியின் இருப்பிடத்தை காட்டும் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், ஜிபிஎஸ். உன் பைக்கிலலாம் இப்போ நிறைய பேர் பைக்கில் மாட்டி வச்சுருக்காங்க, பைக்கு கார்லலாம். உன் பைக்கை வேணால் திருடிட்டு போனாலும் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதேமாதிரி நம்ம மொபைல்லாம் ஜிபிஎஸ் இருக்குது, அதுதான் மொபைல் என்ன பண்ணுது, உனக்கு ரூட்டெல்லாம் காட்டுது, நீ எங்கே போகிற லொக்கேஷன்லாம் காட்டுது. சரி, அதெல்லாம் விட்டுருங்க, வெளில போவோம். அடுத்தது புவியியல் வழிகாட்டும் செயற்கைக்கோள் அமைப்பு குளோனாஸ். இந்த குளோனாஸ் தான் ஜிபிஎஸ்க்கு வழிகாட்டுது. மேலே சேட்டலைட்டு நிறைய அடுக்கி வச்சுருக்கானுங்க, ஒரு சேட்டலைட்டு கிடையாது, நிறைய சேட்டலைட்டு. அதெல்லாம் தான் உன்னை ட்ராக் பண்ணி நீ எந்த இடத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லும். அணு கடிகாரம் அதேமாதிரி. இந்த மாதிரி சேட்டலைட்டு இதிலலாம் குவாட்ஸ் பயன்படுத்த மாட்டாங்க, ரொம்ப துல்லியத்தன்மை வேணும். ஏன்னா இது வந்து டைமிங் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் அணுகடிகாரத்தில் அட்டாமிக் வாட்சும்பாங்க. ரொம்ப துல்லியத்தன்மை கொண்ட கடிகாரம் எதுன்னு கேட்பாங்க. துல்லியத்தன்மை கொண்ட கடிகாரத்தில் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் எதுன்னு கேட்பாங்க. என்னது? சிசிஎம். சியை முன்னாடி போட்டு குறியில் பின்னாடி போட்டுக்கோங்க, நடியில் முன்னாடி போட்டு குறியில். குவாட்ஸ் கடிகாரத்தில் அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க, இது வேண்டாம். ஐஎஸ்டியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். சரியா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எதில் சார் குறிக்கிறாங்க அப்படின்னா 82 டிகிரி கிழக்கு தீர்க்கம். தீர்க்கம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்படி பூமி மேலே இப்படி செங்குத்தாக அப்படி வரைஞ்சிருப்பாங்க கோடு, அதுக்கு பேர் தீர்க்க கோடு. இங்கிலீஷில் வந்து லாங்கிடியூட், தீர்க்க கோடு. இது மாதிரி படுகடையாக போட்டிருப்பாங்க. கெமிஸ்ட்ரி சாரி ஜியாகிரஃபியில் பார்ப்போம், மேப்லலாம் போட்டிருப்பாங்க பார்த்துறீங்களா, அதுக்கு பேர் லேட்டிடியூட். டைம் கால்குலேஷனுக்கு நமக்கு லாங்கிடியூடு தான் தேவை, லேட்டிடியூடு தேவையில்லை. அம்மா நம்ம இந்தியாவுக்கான ஸ்டாண்டர்ட் டைம் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டர்ட் டைம் இந்தியாவோட இப்படி மையத்தில் இப்படி போகுது. இப்படி இந்த கோட்டில் என்ன சூரிய ஒளி படும் பொழுது என்ன டைமோ அந்த டைம் தான் நம்ம இந்தியா முழுவதும். அதனால தான் அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் டைம். சூரிய ஒளியை வச்சு நம்மலாம் பின்பற்றுறதில்ல. இங்கே சூரிய ஒளி வந்து 1 மணி நேரம் கழிச்சு தான் இங்கே வரும். காலையில் 6 மணி அங்கே சூரியன் அப்புறம் தான் இங்கே வந்து சேருவார்.
இங்கே 6 மணி வரப்போ இங்கே 7 மணி ஆயிரும். சரியா? இங்கே அதேமாதிரி 6 மணியாக இருக்கிறப்போ குஜராத்தில் 8 மணி 4 மணியாக இருக்கும். நைட்டு 4 மணி, விடிய காலையில் 4 மணி. இங்கே 5 மணி, இங்கே 6 மணி. சூரியன் அங்கேருந்து இங்கே வரும் பொழுது இங்கே 6 மணியாக இருக்கும். சூரிய ஒளி படும் பொழுது இங்கே 6 மணியாக இருந்துச்சுன்னா இங்கே 7 மணியாக இருக்கும். இங்கே அப்போ தான் 5 மணி. சரியா? இந்தியாவுக்குள்ளேயே. அடுத்து சூரியன் இங்கே வந்துருச்சு, இங்கே 6 மணி. அப்போ இங்கே எத்தனை மணியாக இருக்கும்? 7 மணி விடிய காலையில். இங்கே எத்தனை மணி? 8 மணி. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்போ பண்ணுறதுன்னு லோக்கல், இதுக்கு பேர் லோக்கல் டைம். சூரிய ஒளியை வச்சு கால்குலேட் பண்ணோம்னா லோக்கல் டைம் அந்த இடத்துல. ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே என்ன டைமோ அதான் இந்தியா முழுவதுக்குமான ஒரு டைமு அப்படின்னு நம்மளாக வச்சுக்கணும் அப்படின்னு பிடிச்சிட்டானுங்க. அப்போ இங்கே காலையில் 6 மணின்னு வச்சுக்கோங்க லோக்கல் டைம். இங்கே 7 இருக்கும், இங்கே 5 இருக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, இங்கே 6 மணினா இங்கே எல்லா இடத்துக்கும் 6 மணின்னு வாட்சில் செட் பண்ணிக்கணும். அதான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். கேட்பாங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எந்த தீர்க்க கோட்டில் தீர்மானிக்கப்படுது, அல்லது எந்த தீர்க்க கோட்டில் லோக்கல் டைம் உள்ளூர் நேரம். சரியா? லோக்கல் டைம் உள்ளூர் நேரம். எந்த தீர்க்க கோட்டினுடைய உள்ளூர் நேரம் இந்தியா முழுவதுக்குமான ஒரு ஃபிக்ஸடு டைமு அப்படின்னு. அதான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஓகேவா? ரைட். எந்த தீர்க்கம்? 82 டிகிரி கிழக்கு, 82 டிகிரி மேற்கு இருக்குது, 82 டிகிரி வடக்கு இருக்குது, 82 டிகிரி தெற்கு இருக்குது. சரியா? 82 டிகிரி கிழக்கு. அதான் இந்தியாவுக்கான ஸ்டாண்டர்ட் டைம். அடுத்தது எந்த நகரத்து மேலே போகுது இந்த 82 டிகிரி? மிர்சாப்பூர் அப்படின்ற ஊர் மேலே போகுது. ஐஎஸ்டி இந்திய திட்ட நேரம் என்பது சரியா கிரீன்விச்சிலேருந்து 5.5 மணி நேரம். அங்கே என்ன டைமோ நமக்கு 5.5 மணி நேரத்தை கூட்டிக்கணும். கிரீன்விச்னா அங்கே பாருங்கள், இந்த இடத்துல இங்கிலாந்து, இந்த இடத்துல வரும். அப்படி இங்கிலாந்து ஒரு நகரம். நம்ம இது அதுதான் ஆப்பிரிக்கா, நம்ம ஊர் அந்த பக்கம் இருக்கும். நமக்கு சூரியன் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே வரும். சரியா? அப்போ நமக்கு பின்னாடி அவனுக்கு 5.5 மணி நேரம் லேட்டு. அப்போ அங்கே என்ன டைமோ அதிலேருந்து நம்ம இடத்த கால்குலேட் பண்ணுறானுங்க. அப்போ என்ன பண்ணணும், அங்கே என்ன டைமோ 5.5 மணி நேரத்தை நம்ம கூட்டிக்கணும். அப்போ சாயந்தரம் அங்கே 5.5 மணி நேரம்னா நம்ம ஊரில் என்ன நேரம்? அங்கே அங்கே 12 மணின்னு வச்சுக்கோங்க. அங்கே மதியம் 12 மணி. நம்ம ஊரில் என்ன நேரமாக இருக்கும்? 5.5 மணியாக இருக்கும். இப்போ 4:30 அங்கே 11 மணியாக இருக்கும். அப்படி கிரீன்விச். சும்மா புரிஞ்சுக்க ட்ரை பண்ண, கதையை மாதிரி கேட்டுட்டு வாங்க, அவ்வளோதான். பூமியின் மொத்தம் எத்தனை நேர மண்டலம் இருக்குது? 24. அது மாதிரி 24 நேர மண்டலம். 1 மணி நேரத்துக்கு ஒரு நேர மண்டலம். 82 டிகிரி ஒரு நேர மண்டலமா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு நேர மண்டலம். ஆப்பிரிக்கா, இந்த பக்கம் சிங்கப்பூர், மலேசியா. இங்கெல்லாம் மலேசியாலாம் இங்கே இருக்கும். அங்கே ஒரு நேர மண்டலம் நம்மளுக்கு பின்னாடி வரும். அதனால தான் மலேசியாக்காரெலாம் நீங்கள் நைட்டு 12 மணிக்கு தூங்கிட்டு இருப்பா, அவன் 10 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்காமா. 12 மணிக்கு ஏன்டா தொந்தரவு பண்ணுறான்? ஏன்னா அவன் நமக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கான், லெஃப்ட் சைடு. சரியா? அதேமாதிரி நீ 10 மணிக்கு கூப்பிடுவ, சிங்கப்பூருக்காரன் அவன் எந்திரிச்சு திட்டுவான், 12:30 மணிக்கு ஏன்டா கூப்பிட்ற? ஏன்னா சிங்கப்பூர் நமக்கு அந்த பக்கம் இருக்குது. சரியா? என்னம்மா புரியுதா இல்லையா? சரி, அடுத்தது நீ வேறு எப்படி பேகன்னு பார்க்குறியா? புரியலையான்னு எழுதிக்கிட்டேன். விசையின் அலகு நியூட்டன். விசை அப்படின்னா நியூட்டன் தான். அதனால தான் புவியீர்ப்பு விசைக்கு என்னது? நியூட்டன் தான். விசையினோட இன்னொரு டைமென்ஷன் தான் என்னது? வெயிட்டு. அதுக்கு நியூட்டன் தான். கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. ஓகேவா? ஏன் இடையில என்ன இருக்குது? இடையில நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம். புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு யார் காரணம்? பூமியோட கிராவிட்டி தான் காரணம். சரியா? அதனால் அதையே தூக்கி இதுக்கும் போட்டாங்க. நிறைய அலகு என்ன? கிலோகிராம். அடுத்தது விசை ஒரு வெக்டார். விசை என்ன பண்ணணும்? எந்த திசையில் செயல்படுதுன்னு சொல்லணும். சரியா? அப்போ எடை என்னது? வெக்டார் அலகு. விசை வெக்டார் அலகு எல்லாமே. நீளம் தாண்டுதல். போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாம் தாண்டும் முன் சிறு தூரம் ஓடுவதற்கு காரணம் எந்த வகை நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு? நிலைமம். இன்னர்சியா இங்கிலீஷில் நிலைமத்து. ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச்.
இன்னர்சியா. இதை பற்றி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நான் ஒரு 150 கேள்வி முடிச்சிடலாமா? ஆமாம், வேண்டாம், இதோட நிறுத்திக்கலாம். இது விசை, இதெல்லாமே விசை ரிலேட்டடு, அதெல்லாம் பார்ப்போம். ரைட், இதோட போதும். 6th எத்தனை பக்கம் முடிச்சிருக்கோம்? 7 பக்கம் முடிச்சிட்டோம். பரவாயில்ல. எவ்வளோ நேரத்தில்? 1.5 மணி நேரம் தான். இன்னும் ½ மணி நேரம் சேர்ந்துருந்தாக்க 10 பக்கம் முடிச்சிருக்கலாம். நம்ம போட்ட டார்கெட் படி ஜிகேக்கெல்லாம் இது ஒரு 30 நாள், அது ஒரு 20 நாள் முடிச்சிடுவோம். 20-25 நாள் முடிச்சிடலாம். எக்ஸ்ட்ரா டைம் சனி ஞாயிறில் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துடலாம், போட்டு முடிச்சிடலாம். 45 நாளைக்குள்ள முடிச்சிடுவேன் நான். நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. டவுட் ஏதாவது கேட்குறீங்களா? நேற்று ஏதாவது டவுட்டு கிளாரிஃபை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேனா? இல்லை. சரி, தயவு செஞ்சு படிங்க, புரிஞ்சுக்கங்க, பயப்படாதீங்க. ஒரு சிலர் சயின்ஸை பார்த்து பார்க்குறீங்க, ஒரு சிலர் மேக்ஸை பார்த்து பயப்படுறீங்க. அதெல்லாம் எதை பற்றியும் பயப்படாதீங்க. சார் முடிச்சிடுவீங்களா பயம் இருக்கும், எனக்கு தெரியும். சரியா? காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம புதுசாக போகிறவன், நமக்கு பயம் இருக்கும். சார் இருட்டுக்குள்ளே போயிடுவோமா? இருட்டுக்குள்ளே அந்த கிராமவாசி சொல்லுவான், ஏன்னா அவன் ரெகுலராக போயிட்டு வரவன் இந்த வெளியில். வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். உங்களுக்கு ஏதாவது தடங்கள், திடீர்னு என்ன ஆயிடுச்சு, யானை வந்துருச்சு, அவனுக்கு தெரியும். பயப்படாத, நீங்கள் பேசுனா அங்கே போய் பேசிக்கங்க தனியாக. அடுத்தது அவன் சேஃப்டி பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போயிடுவான். அது மாதிரி எந்த பயம், ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், சரி பண்ணிக்கலாம். நீங்களே உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே முதல்ல பயத்தை விட்டு எறிங்க. குழந்தைத்தனமாக உட்காருங்க, பார்த்துக்கலாம் வா அப்படின்னு. அது மாதிரி இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எப்படி நீங்கள் எழுதுறீங்க, நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த 50 நாள் டைமோ அதே 50-60 நாள் தான் யாருக்கும், உங்கள் கூட எழுதுகிற எல்லாருக்கும் டைமு. அவனும் உங்களை மாதிரியே தான், நீங்களும் பயந்துட்டு, எல்லோரும் உங்களை மாதிரி தான் பயந்துட்டு படிப்பான். நீங்கள் பயத்தை விட்டுட்டிங்கன்னா அவனோட கிராஸ்பிங் பவர் அதிகமாகிடும். பயந்துச்சுன்னா மண்டையில் ஏறாது. நம்பர் 1, உங்களுக்கே அனுபவம் இருக்கும், எல்லாம் பெரிய ஆளுங்க, சொல்ல வேண்டியதில்லை, குழந்தைங்கள. பயந்தோம்னா மண்டையில் ஏறாது. பயத்தை தூக்கி போடுங்களேன், நிறைய மண்டையில் ஏறும். அது ஒரு ப்ளஸ் உங்களுக்கு. 2வது, அவனாம் மனப்பாடம் பண்ணுறான், வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறவன் பாவம் மென்டல் ஆயிடுவான். சேது படத்தில் சியா விக்ரம் இருப்பான், கடைசி கிளைமேக்ஸில் அது மாதிரி ஆயிடுவானுங்க அவனுங்களாம். ஆனால் வார்த்தையை நம்ம மூளை கிராஸ் பண்ண முடியாது. அதனால தான் கஷ்டப்பட்டு படிக்கணும். கஷ்டம் கிடையாது, மண்ணாங்கட்டி. அது ஒரு குரூப் மந்திரம் ஓதிக்கிட்டு இருந்த குரூப்பு, அவனுக்கு தான் முதல்ல படிப்பு கற்றுக்குறானுங்க. ஸோ வார்த்தையை மனப்பாடம் பண்ணிகிட்டே வந்தானுங்க. அதை அப்படியே இங்கேயும் பரப்பி விட்டானுங்க. இந்தியாவிலேயும் உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த லைப்ரரிலாம் போய் பாருங்கள், எல்லாம் நம்ம மந்திரவாதி மாதிரி இப்படியே தலையாட்டிக்கிட்டே இருப்பான். அப்படியே என்னடான்னு கேட்டால், நான் வார்த்தையை ரீகால் பண்ணுறேன் சார். வார்த்தையை புரிஞ்சுக்கிடா, வார்த்தையானா மனப்பாடம் பண்ணுற, இது மாதிரி புரிஞ்சுக்கங்க. மறக்கவே வார்த்தையை பார்த்தோம் ஞாபகம் வரும். ஓ இதுவா, இதுக்கு இதுதான் பார்த்தோம். எடைனா என்ன அர்த்தம்? நிறைன்ட்டு புவியீர்ப்பு, கிராவிட்டி. அதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? கிராவிட்டி, விசையா, நியூட்டன். வேலை முடிஞ்சு போச்சு. நிறைனா அதில் எவ்வளோ மாலிகுல் இருக்குது. நிறை எங்கே எடுத்துகிட்டு போனாலும் மாறாது, எடை மாறும். ஏன்னா ஜியோட வேலையும் மாறும் இடத்துக்கு இடம். சரியா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படியே அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு போயிட்டு அது எடை இடத்துக்கு இடம் மாறும், நிறை இடத்துக்கு இடம் மாறாது, எடை இடத்துக்கு இடம் மாறும், நிறை இடத்துக்கு இடம் மாறாது. உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மண், அதில் என்ன தெரியுது, ஏன் மாறுது, என்ன மாறுது, ஒன்றுமே இல்லை. இப்போ இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ஈஸி, மறக்கவே மறக்காது. ஒரு சில ஃபேக்ட், இந்த இயர் அந்த மாதிரி இது மட்டும் அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் பார்த்தோம்ல, மெர்க்குரியோட டென்சிட்டி என்ன, தண்ணியோட டென்சிட்டி தெரியும். நீ அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான் கேட்பாங்க, லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான் கேட்பாங்க. 1000 கிலோகிராம் அது மட்டும் எடுத்து பார்த்துக்கணும். கேட்டுட்டு டென்சிட்டி அடர்த்தினா என்னென்னு கேட்டுட்டு போய் எடுத்து பார்த்துக்கணும். அவ்வளோதான், ஜாலியாக படிக்கணும். இதுதான் படிப்பு. நம்ம பண்ணதெல்லாம் நொடிப்பு இத்தனை வருஷமாக. தயவு செஞ்சு மாறுங்க, பயத்தை தூக்கி எறிங்க. பயந்தாக்க உடனே எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சரியா? கால் வந்துகிட்டே இருக்குது. எனக்கெல்லாம் நேற்றெல்லாம் பிபி அதிகமாகி தலை வெடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆமாம், அதனால் ஜாலியாக படிங்க, என்னையை நம்புங்க. ஏன்னா நீங்கள் முதல்ல நான் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவேன். நீ ஃபியரை விட்டுட்டு நான் சொல்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டே வாங்க. நீ வார்த்தையை தலையில் தூக்க வேண்டாம், மண்டையில் அந்த ப்ரெஷரை ஏற்ற வேண்டாம். வார்த்தையை திரும்ப அந்த வார்த்தை பார்த்தா ஞாபகம் வந்துடும். ஓ இதுதான்ப்பா வரும், ரைட்.
அப்போ நீ நினச்சிக்குவ, சார் ஃப்ளூக்கில் போட்டு வந்தா சார் சரியாக போய். ஃப்ளூக்கு கிடையாது, நீ புரிஞ்சு வச்ச உன் மூளை கொடுத்த ஐடியா அது. புரிஞ்சு வச்சல அந்த புரிதல் கொடுக்குற ஆன்சர். ஸ்கூல்லேயே பண்ணியிருப்பீங்க, சும்மா ஃப்ளூக்கில் போட்டேன் சார் தெரியல, வார்த்தையை அர்த்தம் தேடி இருப்ப, ஓ இதுவாக தான்டா இருக்குன்னு போட்டிருப்ப, ஏன்னா வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்ட வந்துச்சு. அதே கதை தான் இங்கே. இதை இப்போ ப்ராப்பராக பண்ண போகிறோம். சரியா? வேறு யாராவது டவுட் இருக்கா ஆன்லைனில்? இங்கே என்ன கேளுங்க பார்ப்போம். இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட் எதுக்கு ஒவ்வொன்றா எடுக்கிறேன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டோன்னா அந்த பயத்தை விட்டுட்டு வெளியில் வரணும். அதுக்காக தான். இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். சரியா? நீங்கள் ஆனால் புரிஞ்சுக்கணும், என்னடா அது ஒரு நிறையா நடத்துகிறாரு புரிய வைக்கிறாரு. நீ ஒரு தடவை புரிஞ்சுக்கிறதுக்கும் 1000 தடவை அந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறதுக்கும் 1000 தடவை மனப்பாடம் இது பக்கத்தில் வரவே வராது. எழுதி வச்சுக்கோ. சரியா? பார்க்கலாம். வேறு ஏதாவது கேட்குறீங்களா ஆன்லைனில்? ஆமாம், அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். சிம்பிள். நீங்கள் இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தது இல்லையா? ஒருத்தர் கேட்குறாரு, சார் இப்போ ரஷ்யாவுக்கு வந்துட்டு நிறைய பரப்பு அதிகமாக இருக்கும் பாருங்கள், இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்கும். அப்போ எப்படி சார் டைம் கால்குலேட் பண்ணுவாங்க? அமெரிக்காவும் அது மாதிரி தான், 5-6 டைம் ஜோன் இருக்கும். இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளைட்டில் போயிட்டு இருப்பாங்க, உடனே அந்த ஏர் ஹோஸ்டஸ் வருவாங்க, இந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணுறோன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், டைம் ஜோனை மாற்றி வைங்க அப்படிம்பாங்க. மெயினாக அந்த இவன் படங்க என்னங்க, ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாருங்கள், பறந்துகிட்டே தான் இருப்பார் அவர் ஜேம்ஸ் பாண்ட். உடனே அவங்க வாட்ச் மாற்றுவாங்க. அப்படி நம்ம ஏதோ பண்ணுறாங்கன்னு நினச்சிக்குவோம், அது இதுதான். ஏர் ஹோஸ்டஸ் வந்து பேசுவாங்க, உடனே எல்லோரும் வாட்ச் கொடுத்துருப்பாங்க, டைம் மாற்றி வச்சுக்குவாங்க. அந்த டைம் ஜோன் கிராஸ் ஆனவுடனே அந்த டைம் ஜோனில் என்ன டைமோ லோக்கல் டைமோ மாற்றிக்குவாங்க. சரியா? சரி, பார்க்கலாம். டவுட் இல்லையா? என்னங்க இது எல்லாம் சைலண்ட்டாக இருக்கீங்க? சரி, பார்க்கலாம்.